मसीह के महान नाम से आप सबों को मैं नमस्कार करता हूं। ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்திலே வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்திக் கொள்கிறேன். ये सुबह के घड़ी में परमेश्वर के सम्मुख में बहुत आनंद के साथ आपने आराधना किया। இந்த காலைவேளையில வந்திருக்கிற யாவரும் நீங்கள் ஆண்டவரை உற்சாகமாய் ஆராதித்தீர்கள். और एक खुले दिल के साथ, एक खुले विचार के साथ आप यहाँ आए हैं। और நீங்கள் திறந்த மனதோடு கூட ஒரு உற்சாக உள்ளத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கிறீர்கள். परमेश्वर आपको खाली नहीं लौटाएगा। கர்த்தர் உங்களை வெறுமையாய் அனுப்புவதில்லை. और जरूर भरपूरी के साथ एक अर्थ भरे जीवन बिताने के लिए, अर्थ भरे जिंदगी बिताने के लिए परमेश्वर आपको विदा करेगा करके मैं विश्वास करता हूं। நிச்சயமாகவே ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக உங்களை உருவாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். जिंदगी में जवानी एक ऐसी वक्त है जिसमें कई बातों को चुनने के लिए मौका मिलता। இந்த வாழ்க்கையிலே இளமை பருவம் என்பது ஒரு முக்கியமான பருவம். अनेक காரியங்களை நாம் கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். और बचपन में हम चुनने के लिए अधिकार नहीं रखते। நாம் நம்முடைய குழந்தை பருவத்திலே நாம் கேட்பதற்கு ஒருபோதும் நாம் அனுமதிப்பதில்லை. और हमारे ड्रेस को चुनने के लिए या पढ़ाई को चुनने के लिए हमें माँ बाप इतना मौका नहीं देते, खास करके हिंदुस्तान में हो या नेपाल में। हमें நாம் நேபாளத்தில் இருந்தவர்களாக இருந்தாலும் இந்திய தேசத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் நாம் குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது நாம் படிக்கிற காரியத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையில உள்ள காரியங்களிலே நாம் கேட்பதற்குண்டான அதிகாரத்தை நம்முடைய பெற்றோர் நமக்கு கொடுப்பதில்லை. आजकल बच्चे बहुत तेज हो गए हैं। ஆனால் இன்றைய நாட்களிலே குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மிகவும் விவரமாக இருக்கிறார்கள். 3 साल के बच्चे भी आके कहते हैं मुझे आज इस रंग की कपड़ा पहनना है। ஆனால் இன்றைக்கு ஒரு 3 வயது குழந்தை கூட வந்து எனக்கு இந்த கலரில் தான் எனக்கு உடை வேண்டும் என்று கேட்கிறது. लेकिन हमारे वक्त में हम लोगों को लगभग 15 साल तक कौन ड्रेस पहनना है कि हम लोगों का चुनने का अधिकार नहीं था। நம்முடைய வாழ்க்கையில ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில 15 வருடங்கள் வரை 15 வயது வரை எந்த ஆடையை அணிய வேண்டும் என்ற எந்த ஒரு அதிகாரமும் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. जो माँ बाप खरीद के देंगे उसी का पहनना है। எதை எங்களுக்கு பெற்றோர் வாங்கி கொடுத்தார்களோ அதை அணிந்து கொண்டோம். जो माँ बाप खरीद के देंगे उसी का खाना है। எதை நமக்கு கொடுக்கிறார்களோ அதையே உண்ண வேண்டும். लेकिन आजकल के बच्चों को बहुत सुंदर मौका मिल गया है कि बचपन से ही चुनने के लिए मौका मिलता है। ஆனால் இன்றைய குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்திலேயே அவர்கள் தெரிந்து கொள்ளும்படியான ஒரு அதிகாரம் கிடைத்திருக்கிறது. खास करके डोहा में किसी दुकान में जाइएगा या खाने के लिए बच्चे ही पहले मेनू को देखते हैं, हमको ये चाहिए वो चाहिए करके बोलते हैं। தோஹாவிலே எந்த ஒரு ஹோட்டலுக்கு சென்றாலும் என்ன வேண்டும் என்பது குழந்தையே தீர்மானிக்கிறது. और पढ़ाई के लिए भी आजकल बच्चे इंटरनेट में जाके इस कॉलेज में मुझे पढ़ना है, ये कोर्स लेना है और इस प्रकार चुनने के लिए मौका मिलता है। படிப்பதற்கு சொல்லும்போது கூட எந்த கோர்ஸை படிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தையே தீர்மானிக்கிறது. जो हमारे लिए स्वतंत्रता नहीं दिया गया था, आजकल के बच्चा में ही दिया गया। இன்றைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சுதந்திரம் அந்த நாட்களிலே எங்களுக்கு ஒருபோதும் கிடைத்ததில்லை. और मेरा 5 पोते हैं। என்னுடைய 5 குழந்தைகள், என்னுடைய பேர குழந்தைகள் 5 பேர குழந்தைகள் இருக்கிறார்கள். उसमें एक है 2 साल भी नहीं हुआ। அதிலே ஒரு குழந்தை 2 வயது கூட ஆகவில்லை, 1.5 साल का है। 1.5 வயது மட்டுமே ஆகிறது. तो कपड़ा चुनने का काम वही करता। ஆனால் எந்த உடையை அணிய வேண்டும் என்று சொல்லி அதுவே தீர்மானிக்கிறது. आज हमको ब्लू ड्रेस पहनना है। இன்றைக்கு எனக்கு ஊதா கலரிலே உடை தேவை. और क्यों करके माँ पूछने से कहती है आज बहुत गर्मी है इसलिए आज हमको ब्लू ड्रेस चाहिए। ஏன் என்று அம்மா ஒருவேளை கேட்பார்களானால் இன்றைக்கு மிகவும் வெப்பமாக இருக்கிறபடினாலே எனக்கு ஊதா கலரிலே ட்ரெஸ் வேண்டும் என்று சொல்லி. इसका मतलब आजकल की जमाने में बहुत लोग शुरू से ही बातों को चुनने के ताकत को, अधिकार को पाए। இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் இந்த நாட்களில் இருக்கக்கூடிய
பிள்ளைகள் இந்த காலகட்டத்திலே சிறு வயதிலேயே அவர்களாகவே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தையும் ஒரு வாய்ப்பையும் பெற்றிருக்கிறார்கள். जब जवानी में चले आते हैं तो हमारे लिए और स्वतंत्रता मिल जाता है. அப்படி என்றால் இளைஞனாகும் பொழுது இன்னும் அதிகமான சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். कौन सा काम पढ़ाई को चुनना है, எதை படிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்கிறார்கள், कहाँ काम करना है, என்ன வேலை செய்ய வேண்டும், किस लड़की से शादी करना है, किस लड़का से शादी करना है. எந்த பெண்ணோடு திருமணம் செய்ய வேண்டும், எந்த ஆணோடு திருமணம் செய்ய வேண்டும். इसके अलावा मैट्रिमोनियल कॉलम में दे सकते हैं, मैं फलाना व्यक्ति हूँ, इतना लंबा चौड़ा हूँ, इतना वेट हूँ, इतना वजन का हूँ, मुझे ऐसा लड़की चाहिए, तो तुरंत आपके पास 20 तो तस्वीर आ जाएगा. மேட்ரிமோனியல் வெப்சைட்ல போய் எனக்கு நான் இதுவரை படித்திருக்கிறேன், எனக்கு இது மாதிரியான பெண் வேண்டும், இது மாதிரியான ஆண் வேண்டும் என்று சொல்லி அவர்களாகவே எழுதி கொண்டு தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். मैं थोड़ा सा गोरा हूँ इसलिए मुझे गोरी लड़की चाहिए करके आप लिखिएगा, तुरंत गोरी लड़कियों का 25 फोटो आपको पास आ जाएगा. நான் கொஞ்சம் சிவப்பாக இருக்கிறேன், எனக்கு சிவப்பாகவே பெண் வேண்டும் என்று சொல்லி நாம் ஒருவேளை எழுதுவோமானால் ஒரு குறைந்தபட்சம் 25 போட்டோ வரும். लेकिन अभी रह गया सवाल, இப்பொழுது நிறத்தை குறித்ததான ஒரு क्या रह गया सवाल. இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு சவாலுக்கு முன்பாக நாம் இருக்கிறோம். मेरा प्रश्न यही है, व्हाट इज अट्रैक्टिंग यू, क्या आपको आकर्षित करती है, நாம் எந்த காரியத்தை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம், और यदि நம்மை வசீகரிக்கிறது. अगर मेरा मैसेज के लिए एक टाइटल दीजिएगा, अट्रैक्शन. இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வசீகரிக்கக்கூடிய காரியம். और परमेश्वर आज हमारे आंखों को खोलने पाए, हमारे विचारों को खोलने पाए. இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை திறப்பாராக. मैं बहुत सरल तरीका से जवानों से बातचीत करता हूँ. நான் எப்பொழுதுமே இளைஞர்களோடு பேசும் பொழுது மிகவும் சரளமாக பேசுவதுண்டு. और मैं बहुत गंभीरता के साथ बातचीत करने के लिए नहीं चाहता. நான் எப்பொழுதும் இளைஞர்களோடு பேசும் பொழுது கம்பீரமாக ஒரு ஆக்ரோஷமாக பேசுவதில்லை. इसलिए आप लोग थोड़ा रिलैक्स मूड में रहें. इसलिए அதனால் நீங்கள் ஒரு சாதாரணமாக बहुत गंभीरता के साथ रहने का அமர்ந்திருந்து கேட்கும்படியாக परमेश्वर आपसे बातचीत करने पाए. கர்த்தர்களோடு பேச இடைப்படுவாராக. इस दुनिया में जब चुनने की बात आती है तो हमें किस बात अट्रैक्ट करते हैं उसको समझने का आवश्यकता है. இந்த வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் நாம் எதை நாம் ஒரு வசீகரிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். किन बातें मुझे आकर्षित करती है अपनी तरफ, इसके ऊपर आपका दिल जो गवाही देता वो बहुत बहुमूल्य स्थान लेता. எந்த காரியம் என்னை ஈர்க்கிறது அந்த காரியத்திலே நான் ஒரு மிகுந்த ஒரு ஆக்ரோஷமாக அதை நான் தெரிந்து கொள்கிறேன் என்பதை कहीं जाने से कोई रंग हमें आकर्षित करता है. சில இடங்களிலே ஒரு சில வர்ணங்கள் நம்மை ஆக்கிரமிக்கின்றன. और कुछ जगह में कुछ लोग हमें आकर्षित करते हैं. சில இடங்களிலே சில நபர்கள் நம்மை ஆக்கிரமிக்கிறார்கள். कुछ खेल में कोई खिलाड़ी हमें आकर्षित करता है. சில விளையாட்டுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த இடத்துல விளையாட்டு வீரர்கள் நம்மை और किसी देश में कोई नेता हमें आकर्षित करता है. சில தேசங்களிலே தேச தலைவர்கள் நம்மை வசீகரிக்கிறார்கள். और खाने में कोई और चीजें हमें आकर्षित करती हैं. நாம் உணவு பொருட்களிலே எந்த பொருள் நமக்கு வேண்டும் என்று சொல்லி அதை நாம் கவர்ந்திருக்கிறோம். वो हमें खींचता है अपने तरफ. அந்த எது நம்மை கவர்ந்திருக்கிறதோ அதையே நம்முடைய சைடுல நாம் அதை இழுத்துக் கொள்கிறோம். मैं आपसे कहने के लिए चाहता हूँ, நான் உங்களோட ஒரு காரியத்தை சொல்றேன். अगर एक चुम्बक है, चुम्बक लोहा को आकर्षित कर देता. ஒரு காந்தமானது இன்னொரு இரும்பை தன்னிடமாய் ஈர்த்துக் கொள்கிறது. अगर उसके सामने कागज करके वो आकर्षित नहीं करता. காந்தத்திற்கு முன்பாக ஒரு பேப்பரை வைப்போமானால் அது இழுத்துக் கொள்வதில்லை. इतना सुंदर पेपर को भी रखिए वो आकर्षित नहीं करता. எத்தனை அழகான பேப்பரை வைத்தாலும் அதை இழுப்பதில்லை. परंतु ये खराब लोहा का टुकड़ा को रखिए वो आकर्षित कर लेता. ஆனால் மிகவும் மோசமான ஒரு இரும்பு அதன் முன்பாக வைப்போமானால் அதை இழுத்துக் கொண்டுவிடும். आपके अंदर आकर्षण करने का ताकत है. உங்களுக்குள்ளாகவும் அதை போல இழுத்துக் கொள்ளும்படியான வல்லமை பலன் உண்டு. किन बातों को या किन चीजों को आप आकर्षित करते हैं ये बहुत जानने की जरूरी है. ஆனால் எந்த காரியத்தை நாம் இழுத்துக் கொள்கிறோம், எந்த காரியத்தினால் நாம் கவரப்படுகிறோம் என்பது மிகவும் முக்கியமாய் கருதப்படுகிறது. इससे आपकी पर्सनालिटी बनता है. எதை நாம் தெரிந்து கொள்கிறோமோ அதிலேயே நம்முடைய पर्सनालिटी इसी के द्वारा हमारी जिंदगी बनती है.
அதே அடிப்படையாக வைத்து நம்முடைய வாழ்க்கை निर्णயிக்கப்படும் इसलिए उस खास विषय के ऊपर मैं आपको आपके ध्यान को आकर्षित करने के लिए चाहता हूं இதனால் உங்களுக்கு நெருக்கமாய் இருக்கக்கூடிய இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன் प्रभु के नाम की स्तुति प्रशंसा கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக मेरे साथ अगर आप परमेश्वर के वचन की ओर ध्यान देंगे என்னோடு கூட கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் नीति वचन नाम करके एक किताब है நீதிமொழிகள் புத்தகம் என்ற ஒரு புத்தகம் உண்டு और यहाँ 9वां अध्याय में एक बात को हम देख सकते हैं அதிலே 9வது அதிகாரத்திலே நாம் ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம் नीति वचन 9वां अध्याय में दो प्रकार का बुलहाट एक ही लैंग्वेज में चले आता है இந்த இடத்திலே 9வது அதிகாரத்திலே ஒரே விதமான ஒரு அழைப்பை நாம் பார்க்க முடியும் इस बात के ऊपर ध्यान देने के लिए मैं हिंदी में पढ़ने के लिए हमारे बहन जो पढ़ती है उससे मैं आग्रह करूंगा முதலில் இந்தியிலே இந்த வசனத்தை வாசிப்போமானால் நலமாக இருக்கும் यहाँ पर पहले बुद्धि एक तरफ से आकर्षित करती है இங்கே ஞானம் ஒரு இடத்திலிருந்து நம்மை இழுத்துக் கொண்டிருக்கிறது एक तरफ एक परस्त्री आकर्षित करती है வேறொரு தரப்பிலிருந்து ஒரு விபச்சாரி இழுக்கிறார் या स्त्री एक आकर्षित करती है स्त्री ஒரு பெண் ஒரு ஸ்திரீயானவள் இழுக்கிறார் ध्यान से सुनिएगा जवान बहन भाई ध्यान से सुनिएगा என்னுடைய சகோதரனே சகோதரியே மிகவும் கவனமாக इन கவனியுங்கள் वचनों को पढ़ने के पहले आपके सामने मैं एक तस्वीर को लाने के लिए चाहता हूं இந்த வசனம் படித்த பின்பதாக உங்களுக்கு முன்பாக ஒரு படத்தை நாம் காண்பிக்கும்படியாக एक तरफ बुद्धि खड़े होके आकर्षित करने के लिए कोशिश करती है ஒரு இடத்திலிருந்து ஞானம் நின்று கொண்டு நம்மை இழுக்கிறது एक तरफ और एक स्त्री खड़ी होके वो आकर्षित करती है மற்றொரு இடத்திலிருந்து ஒரு பெண் நம்மை அழைக்கிறார் दोनों को बोली एक ही है ஆனால் சொல்லக்கூடிய காரியம் ஒன்றே ஒன்றுதான் इस बात में कोई फर्क दिखाई नहीं पड़ता है இந்த இரண்டிலும் ஒரு வித்தியாசமும் இல்லை बुद्धि को यहाँ ईश्वर के साथ तुलना किया गया है ஞானம் ஆண்டவரோடு கூட இருக்கிறது ஒப்பிடப்பட்டிருக்கிறது और स्त्री दुनिया के वो तरफ दिखाई पड़ता है பெண் இந்த உலகத்திற்கு ஒப்புமையாக ஒப்பிடப்பட்டிருக்கிறது पहले वचन से हम पढ़ने जा रहे हैं முதலாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் पढ़ेंगे बुद्धि ने अपना घर बनाया ध्यान से बुद्धि ने अपना घर बनाया और उसके सातों खंबे गड़े हुए हैं उसने अपने पशु बंद करके अपने दाख मधु में मसाला मिलाया है और अपनी मेज लगाई है उसने अपनी सहेलियां सबको बुलाने के लिए भेजी है दुनिया के सारे लोगों को बुलाने के लिए अपने सहेलियों को भेजी है वह नगर के ऊंचे स्थानों की और वे नहर के ऊंचे स्थानों के चोटी पर पुकारती है चोटी पर बुद्धि जो है पुकार के करती है जो कोई भोला है वह मुड़कर यही आए वो मुड़कर मेरे पास आए और जो निर्बुद्धि है जो बुद्धि के कमजोर है या बुद्धिहीन है वो मेरे पास आए उससे वह कहती है और उससे वो कहती है आओ मेरी रोटी खाओ और मेरे मसाले मिलाए हुए दाख मधु को पियो बोलों का संग छोड़ो और जीवित रहो समझ के मार्ग में सीधे चलो बस यहाँ पर बुद्धि पुकार के कहती है இங்கே ஞானம் அழைக்கிறது तैयार किए हुए गुम्मट पर खड़ा होके पुकारती है நன்றாக கொளுத்த சந்துகளை தயார் செய்து வைத்துக் கொண்டு நம்மை அழைக்கிறது वहाँ भोजन वस्तुएं पूरा तैयार है அங்கே போஜன பந்தியை நன்றாக ஆயத்தப்படுத்தி दुनिया के सारे लोगों को पुकार के कहती है நின்று கொண்டு இந்த உலகத்தின் எல்லாரையும் அந்த இடத்திலே அழைத்துக் கொண்டிருக்கிறார் अपने सहेलियों को बेच के बुलाए जैसा प्रचारकों को बेच के बुलाए जाता தன்னுடைய பணிவிடைக்காரர்களை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகள் மேல் நின்று எல்லாரையும் அழைக்கிறார் किस बात के लिए बुलाती है
எதற்காக? कब तक भोले बने रहोगे? புத்தியீனனை நோக்கி எவன் பேதையோ இவ்விடத்தில் வர கடவன். कब तक बुद्धि बिना चलते रहोगे? யாருக்கெல்லாம் அறிவில்லாத இருக்கிறார், பேதையாக இருக்கிறார்களோ அவர்கள் வரட்டும். मेरे पास आओ, என்னிடத்தில் வர கடவர்கள். मैं तुम्हारी आवश्यकताओं को पूरा करने के लिए तैयार हूं. நான் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். यारों, मैं आज आपको बताने के लिए चाहता हूं. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். आप बहेलियों को देखे होंगे, वेड़ने पात्र के. நீங்கள் வேடனை பார்த்திருப்பீர்கள். बहेलियों को देखे होंगे, जो शिकार खेलने वाला. வேட்டையாடக்கூடிய ஒரு शिकार खेलने वाला जो है जाल बिछाता है, அங்கே ஒரு வலையை விரித்துக் கொண்டிருக்கிறான். और वो जाल दिखाई नहीं पड़ता. அந்த வலை அவன் விரித்திருக்கக்கூடிய வலை யாருக்கும் எளிதில் தெரிவதில்லை. चिड़ियों को पकड़ने के लिए क्या करते हैं मालूम है? பறவைகளை குருவிகளை பிடிப்பதற்காக என்ன செய்வான் தெரியுமா? आपको मालूम होगा शायद. உங்களுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம். वे क्या करते हैं? जाल को एक फंदा में बांधने वाली बात को वे बिछा देते हैं. அந்த ஒரு வலையை யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல மறைத்து அந்த இடத்துல வைக்கிறான். और उसमें बालों को फेंक देते हैं. அந்த இடத்துல சில தானியங்களையும் அந்த இடத்துல விதைத்து வைக்கிறான். मणले तूवी. மணலை தூவி வைக்கிறான். उसके बाद खाने लायक चीज को जो चिड़िया को आकर्षित करती है उसी को खींच कर रखती है. அந்த பறவையானது, அந்த குறிப்பிட்ட அந்த குருவி, அந்த பறவைகளானது எதை உண்ணுமோ அந்த உணவுப் பொருட்களை அந்த இடத்துல அந்த தூவி வைத்திருக்கு. भाई बहन थोड़ा ध्यान से सुनिएगा. சகோதர சகோதரிகளே, மிகவும் கவனமாக கவனியுங்கள். जो खाने की चीजों को लाके जो चिड़िया को आकर्षित कर सकती है उन चीजों को डाल के ही वो इंतजार करता है. எந்த உணவு பொருள் அந்த பறவைகளை ஈர்க்குமோ, ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளதோ அந்த பொருளையே அந்த இடத்துல தூவி அவன் காத்திருக்கிறான். और उन बातों को नहीं जानता है एक चिड़िया. ஆனால் இந்த காரியத்தை குருவிகள், பறவைகள் ஒருபோதும் அறிவதில்லை. चिड़िया ऊपर की खाने या भोजन को ही देख पाती है. ஆனால் அந்த குருவியானது அந்த உணவு பொருளை மாத்திரமே பார்க்கிறது. पीछे लगा हुआ उस जाल को देख नहीं पाती है. ஆனால் அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய வலையை ஒருபோதும் கவனிப்பதில்லை. इसलिए चिड़िया जो है मेरे लिए तो ये जरूरी है, ये मेरे लिए तो आवश्यकता है, इसलिए मैं उसके पास जाऊंगा करके आकर्षित करके हो जाती है. இதனாலே அந்த குருவியானது என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த உணவு பொருளானது என்னை இழுக்கிறது, இந்த உணவு பொருள் என்ன நிச்சயமாக உண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திற்கு கடந்து செல்கிறது. ये हमारे जीवन की जरूरी वस्तुओं को रख के आकर्षित करता है बहेलिया. இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒரு பொருளை காண்பித்தே நம்மை இழுக்கிறார். और उस बात में लेकिन बुद्धि कहती है नहीं मैं तैयार करके रखा हूं. ஆனால் இந்த இடத்துல ஞானம் சொல்கிறது, நான் உங்களுக்காக மிகவும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். ये फंसाने की बात नहीं परंतु बुद्धि दिलाने की बात है. இதுதான் உங்களை அந்த இடத்துல மாட்டுவதற்கான காரியம் அல்ல, உங்களுக்கு புத்தியை கொடுப்பதற்காக. प्यारों, एक और उसी बात में देखिएगा. இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். 13वां पद से पढ़ेंगे. मूर्खता रूपी स्त्री. यहाँ एक स्त्री मूर्खता से भरी हुई है. वो स्त्री 13வது வசனத்திலே இந்த இடத்துல மதியற்ற ஒரு ஸ்திரியை குறித்து बकबक करने वाली है. बकबक करने वाली है. அவள் வாயாடியும் वह तो भोली है. बोली है, उसने बुद्धि तो है नहीं और कुछ नहीं जानती. कुछ नहीं जानती है. ஒன்றும் அறியாத நிர்மூடமாய் இருக்கிறாள். वह अपने घर के द्वार में, वो अपने घर के द्वार में और नगर के ऊंचे स्थानों में, नगर के ऊंचे स्थानों में अपने आसन पर बैठी हुई, अपने आसन पर बैठी हुई, जो बटोरी अपना अपना मार्ग पकड़े हुए, जो अपना अपना मार्ग में चल रहे हैं, सीधे चले जाते हैं, सीधे चलने वालों को उनको यह कहकर पुकारती है, इनको ये कहकर पुकारती है, जो कोई भोला है, जो कोई बोला है वह मुड़कर यहीं आए. वो मुड़ कर यहीं आए. जो निर्बुद्धि है, जो निर्बुद्धि है उससे वह कहती है, वो कहती है चोरी का पानी मीठा होता है, चोरी का पानी मीठा होता है, और लुके छिपे की रोटी लुके छुपे के रोटी अच्छी लगती है. बहुत अच्छी लगती है. वह यह नहीं जानता है वो लेकिन ये जाने वाला ये नहीं जानता है कि वहाँ मरे हुए पड़े हैं. उस
उसके पीछे मरे हुए लोग पड़े हैं। और उस स्त्री के नेवधारी अधोलोक नेवता को प्राप्त किए हुए लोग अधोलोक में बिस्तरा डाले के निचले स्थानों में पहुंचे हैं। இந்த இடத்துல அந்த மதியற்ற ஸ்திரீயானவள் வாயாடியும் ஒன்றும் அறியாதவளுமாயிருந்து அவளும் இதை ஞானம் நம்மை அழைத்ததைப் போலவே இந்த இடத்துல வீட்டு வாசற்படியிலே மேடைகளில் நின்று அந்த இடத்திலே செல்லக்கூடிய வழிபோக்கர்களை பார்த்து எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வர கடவன் என்றும் மதியீடனை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும் அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாயிருக்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். ஆயினும் மரித்தவர்கள் அவரிடத்தில் உண்டு என்றும் அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவள் அறியான். ध्यान से सुनिएगा, கவனமாய் கவனியுங்கள். दो बातें यहाँ पाई जाती है। இரண்டு விதமான கருத்துக்கள் இந்த இடத்துல இருக்கு. बुलाहट एक ही है ஆனால் அழைப்பு ஒன்றுதான். और नेवता एक ही है। அந்த இடத்துல வரக்கூடிய நபரும் ஒன்றுதான். ये बुद्धि बुलाती है, ஒரு தரப்பிலிருந்து ஞானம் அழைக்கிறது, लेकिन एक स्त्री बुलाती है। மற்றொரு தரப்பிலிருந்து ஒரு பெண் அழைக்கிறாள். जो निर्बुद्धि स्त्री बुलाती है, அந்த பெண்ணானவள் ஒன்றும் அறியாத நிர்முடமாய் இருக்கிறவள். सुनिएगा ध्यान से, एक ही लैंग्वेज है। மிக கவனமாக கவனியுங்கள், மொழி ஒன்றுதான். और बुद्धि कहती है मेरा मेज बिछाया हुआ है, ஞானம் சொல்கிறது நான் ஆயத்தப்படுத்தி और வைத்திருக்கிறேன். स्त्री कहती है मेरे रोटी खाओ। இந்த பெண் சொல்லுகிறாள், அவளும் சொல்லுகிறாள் என்னுடைய அப்பத்தை நீ புசி. देखने में लगता है एक ही बात है, பார்க்கும் பொழுது ஒரே விஷயமாகத்தான் தோன்றுகிறது. लेकिन अंत को देखने से ही पता चलता। ஆனால் அதன் முடிவை பார்க்கும் பொழுதுதான் தெரியும். इसलिए मैंने पहले वो शिकार खेलने वाले की बात को लाया था। இதனால தான் முதலிலேயே ஒரு வேடனை நான் உங்களுக்கு அறிமுகம். पहले वो खिलाने वाली चीज रुचिदायक है, आकर्षित है। அந்த உணவு பொருளானது, அந்த குருவிக்கு முன்பாக தூவப்படக்கூடிய உணவு பொருளானது அது மிகவும் விரும்பப்படத்தக்கதும் இழுத்துக் கொள்ளதாகத்தான் இருக்கிறது. वो जरूरी भी है, அது அவசியமாகவும் இருக்கிறது. परंतु ஆனால் उसका अंत क्या है? ஆனால் அதனுடைய முடிவு என்னவென்று उसका अंत क्या है? அதனுடைய முடிவு என்ன? फंस जाना, அந்த இடத்துல மாட்டிக்கொள்ளுகிறோம். फंस जाना, அந்த இடத்துல மாட்டிக்கொள்ளுகிறோம். जान को खो देना। நம்முடைய ஜீவனை விட்டு விடுகிறோம். आज भाई बहन, ये दुनिया में दो प्रकार की ताकतें आपको आकर्षित करने के लिए कोशिश करती हैं। என்னுடைய சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்திலே இரண்டு விதமான காரியங்கள் உங்களை இழுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. एक आपको जीवन देने के लिए बुलाता है, ஒரு காரியம் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பதற்கு, दूसरा आपको जान को लेने के लिए बुलाता है। மற்றொரு தரப்பு உன்னுடைய ஜீவனை எடுப்பதற்காக मेरी அழைக்கிறது. बातों को ध्यान से सुनिएगा, மிக கவனமாக கவனியுங்கள். मेरे जवान थोड़ा कान खोल के सुन लो, என்னுடைய இளைஞர்களே மிகவும் காதுகளை திறந்து கவனியுங்கள். मेरी बेटी कान खोल के सुन लो। என்னுடைய மகளே உன்னுடைய காதை திறந்து கவனி. दुनिया में दो बातें आपको आकर्षित करने के लिए कोशिश करती हैं, உலகத்தின் இரண்டு காரியங்கள் உன்னை இழுப்பதற்கு முயற்சி செய்கிறது. और वो जो है एक है आपको जीवन देने के लिए बुलाता है, ஒரு காரியம் உனக்கு ஜீவன் கொடுப்பதற்காக அழைக்கிறது. दूसरा तुम्हें अधोलोक में पहुंचाने के लिए बुलाती है। மற்றொரு காரியம் உன்னை நரக பாதாளத்தில் தள்ளுவதற்கு அழைக்கிறது. ऊपर ही ऊपर देखने से पता नहीं चलेगा, அதனை வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரிவதில்லை. ऊपर ही ऊपर दोनों भोजन जैसा ही दिखाई पड़ेगा, பயன்பாடை பார்க்கும் பொழுது இரண்டுமே போஜனத்தை குறித்ததாக தான் இருக்கிறது. ऊपर ही ऊपर आपको दिखाई पड़ेगा ये तो मेरे जीवन के लिए आवश्यकता है, அதனுடைய உபயோகத்தை பார்க்கும் பொழுது இது என்னுடைய ஜீவனுக்கு அவசியமானது என்று தான் தோணும். लेकिन जो सही चीज के ओर आकर्षित किया जाता वो जीवन प्राप्त करता है, और जो सही चीज के ओर आकर्षित नहीं करता वो अधोलोक में पहुंचता। ஆனால் சரியானதை தெரிந்து கொண்டவன் ஜீவனை பெற்றுக் கொள்கிறான். ஒரு சரியானதை தெரிந்து கொள்ளாதவன் நரகத்திலே தன்னுடைய ஜீவனை விட்டுப் போடுகிறான். आज सवेरे आपके सामने एक बहुत बड़ा सवाल है, உங்களுக்கு முன்பாக இந்த நாட்களில் ஒரு பெரிய சவால் இருக்கிறது. किन बातों को वो आकर्षित किए जाते हैं, எந்த காரியம் உங்களை இழுத்துக் கொண்டிருக்கிறது? किन बातें आपको अपने आप है। எந்த காரியத்தை நீங்கள் இழுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? प्रभु के नाम की स्तुति प्रशंसा கர்த்தருடைய हो। நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. आप इस बात
में सावधान नहीं रहिएगा, இந்த காரியத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாய் இருப்பீர்களானால் आकर जिंदगी खराब हो जा सकता है। நீங்கள் எச்சரிக்கையாக இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் நாசமாகிவிடும். मेरे साथ कॉलेज में एक जवान पढ़ रहा था। நான் காலேஜில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னோடு கூட ஒரு இளைஞன் படித்துக் கொண்டிருந்தார். जरूर मेरे माँ बाप मुझे बहुत अच्छा से पालन पोषण किए थे। நல்லபடியாக அவனுடைய பெற்றோர் அவனை போஷித்திருந்தார்கள். मुझे சகோதரர்களே, मुझे मेरे माँ बाप बहुत अच्छा से पालन पोषण कर रहे हैं। என்னுடைய பெற்றோர்கள் நல்லபடியாக என்னை போஷித்திருந்தார்கள். उसके माँ बाप प्यार दिखाते थे परंतु सही ढंग से चलाते नहीं थे। அவர்களுடைய பெற்றோர் எந்த காரியத்தை காண்பித்தார்களோ அந்த காரியத்திலே நடத்தவில்லை. அவர்கள் அன்பு காட்டினார்கள், ஆனால் சரியான வழியில் நடத்தவில்லை। प्रेम दिखाया है लेकिन सही मार्ग में उन्हें लेके नहीं चला। कभी-कभी हम दोनों बैठ के बातचीत करते थे। சில சமயங்களில் நாங்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்போம். मैंने कहा मेरी माँ मुझे ऐसा सलाह दिए करके मैं बोलता था। நான் என்னுடைய அம்மாவோடு உட்கார்ந்து கொண்டு அம்மா எனக்கு அந்த காரியத்தை நான் அவனுக்கு சொல்வது உண்டு, என் அம்மா எனக்கு இந்த ஆலோசனையை கொடுத்தார்கள் என்று। मैं उससे कहता था कि मुझे मेरी माँ ने ऐसे एक योजना दिया था। What would be comfortable to you? Is it Hindi or He is comfortable in Hindi. तमिल वाला है, हिंदी वालों के साथ खराब हो गया। हिंदी में ट्रांसलेशन करके यूज हो गया है। हिंदी लोग हमें गलत नहीं समझना, मैं आपसे हिंदी में बातचीत करने के चाहता हूं, लेकिन कल शाम को बिल्कुल हिंदी में बोलेंगे, इनको हटा दें। ठीक? नखाने बड़े नंबर खाए सोलह नंदा गवनी। इस बोल के समय में आप लोगों के बाद में एक बात कहना चाहता हूं। मेरी माँ मुझे प्यार करती थी। मेरी माँ ने मुझ पर बहुत प्यार करती थी और उसके माँ भी उससे बहुत प्रेम किया है। लेकिन मेरी माँ ने बहुत ध्यान से मुझ पर प्रेम करती थी। और चिन्ह कार्य चल रहा है। एक छोटी बात को कहना चाहता हूँ। मेरी माँ ने कहा कि तुम बाहर जा सकते हो, लेकिन 7:30 बजे तुम बराबर अंदर आना चाहिए। अभी तो तुम कॉलेज में पढ़ रही हो, तुम्हारे दोस्तों के साथ मिलने जा सकते हैं, लेकिन रात को 7:30 बजे घर पहुंचना ही चाहिए। मैं मेरे दोस्तों से कहा, मेरी माँ ने मुझे स्वतंत्र दिया है, बाहर जाने के लिए मुझे स्वतंत्र दिया है, शाम में बाहर जाकर खेलने के लिए स्वतंत्र दिया है, लेकिन 7:30 बजे पहले मैं घर पहुंचना चाहिए। उन्होंने क्या कहा? मेरी माँ ने तुझसे ज्यादा मुझे बहुत प्यार करती है, मुझे तो बहुत स्वतंत्र दिया है बाहर जाने के लिए, लेकिन ऐसा नहीं कि 7:30 बजे अंदर नहीं जाना चाहिए, 11 बजे जाएंगे तो भी कुछ नहीं कहेगी। என் அம்மா ஒன்றும் திட்டமாட்டார்। 11 மணிக்கு நான் போய் திறந்தாலும் கதவு திறந்தாலும் அவள் வந்து கதவு திறந்து விடுவார்। अगर 11 बजे जाऊंगा तो भी मेरी माँ ने मुझे अंदर बुला के मुझ पर प्रेम करती है। இப்பொழுது நான் கேட்கிற ஒரு கேள்வி கேட்கிறேன்। अभी मैं आपसे एक बात पूछना चाहता हूँ, என்னுடைய அம்மா உண்மையான அன்பு செலுத்தினார்களா, அவனுடைய அம்மா உண்மையான அன்பு? क्या मेरी माँ ने सचमुच प्रेम किया है कि उसके माँ ने सचमुच प्रेम किया है? हेलो हेलो हेलो, मेरी माँ मुझसे सच में प्रेम की या उनकी माँ? मेरी என்னுடைய தாயார் என்னிடத்தில் உண்மையான அன்பு செலுத்தினார்களா இல்லை என்னுடைய நண்பனுடைய தாயார் உண்மையான அன்பு செலுத்தினார்களா? I want to be very in a very relaxed mood. நான் சாதாரண உங்களோட பேச விரும்புகிறேன்। वो एक सरल से मैं आप लोगों के साथ बात करना चाहता हूँ, அப்பதான் வாலிபரோடு கூட பேச முடியும்। तभी मैं जवाने लोगों के साथ बात कर நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க। अच्छी तरह से सुनिए। என் வீட்ல ஒரு நாய் இருக்கு। मेरे घर में एक छोटा कुत्ता है, நல்ல பெரிய நாய், बहुत बड़ा है, ஒரு கன்றுக்குட்டி சைஸ்ல இருக்குது। ये एक बहुत बड़ा है, நாங்க அத கட்டி போட்டு வச்சிருக்கோம்। हम लोग बांध के रखाया है।
அதுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறோம். बहुत अच्छे से हमें खिलाते हैं. அந்த சாப்பாடு கொடுக்குற மக்கள் அதை பார்த்து பார்த்துட்டு காய்ச்சல் வந்தா கூட காய்ச்சல் வந்து உடனே ஒரு டாக்டர் போய் और बहुत खिलाते हैं. अगर कभी हमें ऐसे ही परख कर देते हैं कि कभी उनको बीमार हो गया तो भी हमें डॉक्टर के पास ले जाते हैं. அதே சில நேரங்களில் முத்தம் கொடுக்கிறோம். कभी हमें चुमाते हैं. சில நேரங்களில் மடியில போட்டு வைத்திருக்கிறோம். कभी हमारी गोद पर डालकर हमें बैठाते हैं. ஆனா செயின்ல கட்டி வச்சிருக்கோம். लेकिन हमें चेन से बांध के रखाया है. எங்க வீட்டு வாசலுக்கு 5 வேற நாய் வருது. वो क्योंकि हमारे घर में बहुत 5 कुत्ते और भी आती हैं. அங்க அது எங்க வேணாலும் படுக்கும். वो कहीं भी जाएगा, எதைனாலும் சாப்பிடும். कुछ भी खाएगा भी. அங்கு ஒரு கட்டும் கிடையாது, ஒரு செயினும் கிடையாது. वो कोई चेन भी नहीं है, कोई बांधा भी नहीं है. அதுக்கு காய்ச்சல் வந்தாலும் யாரும் கேட்கறது இல்லை. अगर बीमारी हो गया तो भी कोई देखने वाला भी नहीं है. குளிர்காலம் வந்ததுன்னா எங்க நாய்க்கு ஒரு பெரிய பெட்டை போட்டு அதுக்கு குளிர் அடிச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கம்பளி தான் போட்டு மூடி வச்சிருக்கோம். अगर ठंडी हो गया तो हमारे कुत्ता का हमें एक ऐसे बांध के हमें घर के अंदर बैठाकर हमें अच्छी तरह से देखते हैं. ஆனா அந்த தெரு நாய் இருக்குது, அது வந்து வைக்கோல்ல தான் படுத்துக்கும். लेकिन गले में लगने वाले कुत्ते वो ऐसे बाहर ही सो जाएगा. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க பக்கத்துல இருக்க கையை பிடிச்சி अभी हाथ पकड़कर बाजू में हाथ पकड़कर कहिए, அவங்க கையை பிடிச்சி முகத்தை பார்த்துக்காரு. हाथ पकड़कर उनके मुंह देख कर करना है. நீங்க என்ன விதமான நாயா இருக்கு? आप कौन सा कुत्ता होना चाहते हैं? किस टाइप का कुत्ता होना चाहता है? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எந்த விதமான நாயா இருக்கிறீங்க? किस टाइप का कुत्ता है? சங்கிலியில கட்டி இருக்கிற நாயாக இருக்க விரும்புகிறீர்களா? ये ऐसे संगली से बांधा हुआ, चेन से बांधा हुआ कुत्ता, தெரு நாயாக இருக்கிற नहीं तो गले में ऐसे घूमने वाला कुत्ते हैं. உங்க எல்லாரும் நல்லா அடங்கிச்சு. आप लोग अच्छी तरह से सुनिए. அன்பு இருந்ததுன்னா கூடவே ஒரு தெளிவான வழிநடத்தல் இருக்கும். अगर प्रेम सच्चे प्रेम होगा तो अच्छी तरह से एक अगुवाई भी होगा. அதோடு கூட ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடும் இருக்கும். और उसके साथ एक तरीक भी होगा. அவர்களை நடத்துகிறவர்கள் அவர்களுக்காக கரிசனை கொள்கிறவர்கள். और उसे अगुवाई करने वाले उसके ऊपर अच्छी तरह से ध्यान देते हैं. ஆனால் ஒரு தெரு நாயை குறித்து ஒருவருக்கும் கரிசனை கிடையாது. செத்தாலும் இருந்தாலும் அதை குறித்து கரிசனை இல்லை. लेकिन गले में लगने वाले कुत्ते के ऊपर कोई ध्यान करने वाला नहीं, अगर रहेगा या मरेगा भी. இங்க ஆண்டவர் கூப்பிடுகிறார். लेकिन यहाँ पर परमेश्वर बुलाता है, நான் உனக்கு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் தர வாஞ்சிக்கிறேன். मैं तुम्हें एक जीवन और अनंत जीवन, परिपूर्ण जीवन भी देना चाहता हूँ. இயேசுவை குறித்து வேதம் சொல்கிறது, यीशु मसीह के बारे में परमेश्वर நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் விரும்புகிறேன். यीशु मसीह ऐसे कहा, मैं तुम्हें जीवन देना और परिपूर्ण होने के लिए भी चाहता हूँ. நீ என்னிடத்தில் வா, तुम मेरे पास आओ, நான் எல்லாவற்றையும் உனக்காக செய்து முடித்திருக்கிறேன். मैं सब कुछ तुम्हारे लिए तैयारी करके रखा हूँ. உனக்காக ஜீவனையும் தந்திருக்கிறேன். तुम्हारे लिए मेरा जीवन भी दिया गया है அதை பரிபூர்ணமாக கொடுப்பதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். और उसे परिपूर्ण से देने के लिए भी चाहता हूँ. இது நம்மை உண்டாக்கின ஆண்டவருடைய ஒரு சத்தம். ये तो हमें बनाया, हमें सृष्टि किया परमेश्वर की ஆனால் वाणी है. நம்முடைய ஆத்மாவின் விரோதியாகிய சாத்தானுடைய சத்தம் என்ன? लेकिन हमारी आत्मा की बैरी शैतान की वाणी क्या நீ है? என்னிடத்துல வா, तुम मुझ पर आओ தித்திக்கும் தண்ணீரை தருவேன். तो मीठा पानी दूंगा, என்னன்னால திருட்டு தண்ணி क्योंकि चोरी का पानी है, அது தித்திக்க தான் செய்யும். वो मिठाई रहेगा. அது திருட்டு அப்பம், ये चोरी का रोटी है, அது நான் தருவேன். वो दूंगा, அது ரொம்ப நல்லா இருக்கும். वो बहुत अच्छी होगा. ஆனா சாப்பிட்டா செத்து போயிடுவேன். लेकिन खाएगा तो मरेगा. எதை நீ தெரிந்து கொள்ளுகிறாய்? क्या सुनना चाहते हैं? அங்க உனக்கு முழு சுதந்திரம் உண்டு. वहां पर बहुत स्वतंत्रता है, ஆனா இந்த ஜீவனை பெறுவதற்கு உனக்கு சுதந்திரம் கொடுக்கிறேன். लेकिन इस जीवन देने के लिए तुम्हें स्वतंत्रता नहीं दिया है. பரிபூர்ண ஜீவனை கொடுப்பதற்கு நான் என்னுடைய வழியிலே உன்னை நடத்துகிறேன். तुम्हें परिपूर्ण जीवन पाने के लिए मेरे मार्ग में अगुवाई करूंगा. நீ யாரா இருந்தாலும் சரி, तुम कोई भी हो, நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, कोई भी काम करने वाला हो, நீ மரிக்கும் தருவாயில் இருந்தாலும் சரிதான், तुम मरने के तक हालत में भी हो, நான் உனக்கு ஜீவனை தருவதற்கு நல்லவராக இருக்கிறேன். मैं तुम्हें जीवन देने के लिए सामर्थ्य है. ஆனால் சாத்தான் என்ன சொல்லுவான்? वो शैतान क्या कहता है? நீ எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் எல்லாத்தையும் உறிஞ்சு போடு. तुम कितनी बड़ी सामर्थ्यशाली कोई हो, ஒரு சின்ன காரியத்தை யோசி. एक छोटी बात करना चाहता हूं. நல்ல பலமான ஒரு வாலிபன் இருக்கிறான்னு வைங்க. ये अच्छा सामर्थ्य जवानी है, அவன் சாத்தான் வந்து என்ன சொல்றான்? तो शैतान आकर क्या कहेगा? ஒரு கிராம் ஹீரோயின் எடுத்து பாறேன்,
1 ग्राम हेरोइन जो है वो तुम लेकर खाओ, அதை எடுத்த உடனே நீ இப்படி ஆயிடுவ. तुम लेगा तो बहुत बड़ा बलशाली बन जाएगा। அதுக்கு பிறகு நீ கீழே நிக்க மாட்ட, மேலேயே பறந்துகிட்டே இருப்ப. बाद में तुम जमीन में नहीं रहेगा, ऐसे ऊपर पंखा बनकर चलेगा। இந்த வாலிபன் யோசிக்கலாம், ये जवानी सोच रहा है இப்பவே நல்லா தான் இருக்கேன், अभी तो ठीक हूँ, இது 1 கிராம் தானே, तो 1 ही ग्राम है अभी, அதை எடுத்துட்டா அப்படி ஒரு பூஸ்ட் கிடைச்சுனா எப்படி இருக்கும்? तो वो भी खाऊंगा तो बहुत हमें मुझे और भी सामर्थ्य मिलेगा, तो कैसे होगा? அவனை 10 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 10 महीने के बाद अगर उनको देखेंगे, இப்படி இருந்தவனுக்கு இப்படி இருக்கு. जो जितने बड़े बलशाली था अभी पतला बन जाएगा। பார்க்கிறதுக்கு நலமானவர்களாக தோன்றுகிறவர்களை கொடுத்து சத்துரு மனிதர்களை நரகத்துக்கு நேராக இழுத்து, शत्रु शैतान ने ऐसे नरक में तुम्हें खींचता है कि तुम्हारी नजर में जो अच्छी वस्तुएं देता है वो दिखाता है। ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? लेकिन परमेश्वर ने ऐसे कहा, அந்த கவனிங்க, अच्छी तरह से எனக்கு ஒரு பெண்ணை தெரியும். मैं एक लड़की को जानता हूँ, அந்த பெண் தன்னுடைய 14 வயதிலே தன்னுடைய சொந்த மாமனால் கெடுக்கப்பட்டார். उस लड़की अपने 14 साल उम्र में अपनी खुद अंकल से ऐसे खराब हो गया है। அவளுக்கு வெறுப்பாகத்தான் இருந்தது, ஆனால் முடியவில்லை. उनके मन में इतनी बहिरी था लेकिन नहीं हो रहा है। 17 வயதிலே தன்னுடைய வீட்டை விட்டு ஓடிவிட்டார். 17 साल की उम्र में अपने घर छोड़कर बाहर चली गई है। வீட்டில் அவளுக்கு இருப்பதற்கு பிடிக்கவில்லை. घर में रहने के लिए मन ही नहीं लगता है। 17 வயதிலே ஓடின அவள் எங்கே போவதென்று தெரியாமல் திரிந்து கொண்டிருந்த போது 17 साल की उम्र में बाहर गए थे, अभी तो कहां जाना है करके कुछ मालूम ही नहीं, लेकिन ऐसे घूम रहे थे। ஒரு அழகான வாலிபனை சந்தித்தார். एक सुंदर लड़का को मिला है। அந்த வாலிபன், நீ ஏன் இப்படி தெருவில் அலைகிறாய், வா நான் உனக்கு அடைக்கலம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். उस लड़का ने ऐसे कहा कि तुम्हें ऐसे क्यों तुम्हें घूमती हो, तो मेरे पास आओ, तुम्हें मैं सहायता करता हूँ। அவனுடைய பேச்சை நம்பி அவனோடு போனாள். उनकी बातें सुनकर भरोसा करके उनके साथ चली गई। ஒரு அழகான அறையிலே தான் அவளை கொண்டு போய் வைத்தார். वहां पर एक अच्छे सुंदर कमरे में बिठाया है। வாரத்தில் 2 நாட்கள் வந்து பார்த்தவளுக்கு பணம் கொடுத்தார். हफ्ते में 2 बार आकर उनके पास आकर मिलकर पैसा भी दिया है। அவனை குறித்து இவளுக்கு ஒன்றும் தெரியாது. उस लड़का के बारे में कुछ बताया भी नहीं। சரி, அனாதையான இருக்கிற எனக்கு ஏதோ ஆதரவு கிடைத்து तो मुझे तो ऐसी सहायता मिला है कि मैं तो खुद अनाथ ही हूँ। அவன் இவளோடு கூட தவறாக நடந்து கொண்டான். वो भी इनके साथ ऐसे खराब कर दिया। ஆனால் அவனுடைய நன்மைகளை பெற்றபடினால் அவனை தடுக்க முடியவில்லை. लेकिन अभी तो ये लड़की इनकार नहीं कर सकती थी कि उससे थोड़ा बड़ाई मिला है। இது 2 வருடங்கள் கழிந்தது. ऐसे 2 साल चला गया है। அவள் இப்படி ஒரு கம்பெனியில ரிசப்ஷனிஸ்டாக வேலைக்கு அமர்ந்தாள். இப்பொழுது ஒரு कंपनीல ரிசப்ஷனிஸ்டாக, अभी तो यहाँ पर एक कंपनी में ऐसे रिसेप्शनिस्ट बनकर काम पे बैठ गया है। அங்கே அவளுக்கு சம்பளம் கிடைக்காது. वहाँ पर बाहर मिलने गया है। அந்த கம்பெனியில அநேகர் அவளோடு கூட தவறாக நடக்க வேண்டும் என்று விரும்பினார். उस कंपनी में भी बहुत लोग उनके साथ ऐसे गलत में बात करने चला गया। கம்பெனியினுடைய தலை பிறந்த மேனேஜரா இருக்கிறவன் அவளை தவறாக உபயோகப்படுத்தினான். उस कंपनी का मैनेजर था, वो भी इनको खराब कर दिया। 21 வயதுக்குள் 5 பேரால் பலாத்காரமாக உபயோகப்படுத்தி வாழ்க்கை சீரழிந்து விட்டது. 21 साल उम्र के पहले 5 व्यक्ति के द्वारा उनकी जिंदगी ऐसे बलात्कार बनकर खराब हो गया है। ஒரு நாள் காய்ச்சல் வந்தபோது டாக்டர் இடத்துல போனாள். एक दिन बीमार पड़ गया है, डॉक्टर के पास चला गई। டாக்டர் இடத்துல போனபோது டாக்டர் ரத்தத்தை பரிசோதித்து பார்த்தார். डॉक्टर के पास चला गया, उनके लहू को चेक करके देखा। திடுக்கிடும் ஒரு செய்தியை அவளுக்கு சொன்னார். एक बुरा बातों को वहां पर बताया है, உனக்கு HIV பாசிட்டிவ் வந்திருக்கு. तुम्हारी HIV पॉजिटिव हो गया है। ஆடி போனாள். तो बहुत डर गया। என்னுடைய வாழ்க்கை 21 வயதிலேயே கெட்டு சீரழிந்து விட்டதே என்று அலறினாள். 21 साल की उम्र में मेरा जिंदगी ऐसे खराब हो गया, नाश हो गया। என்னுடைய வாழ்க்கையை கெடுத்து போட்டவர்களை நான் கெடுப்பேன் என்று அவள் வெறி கொள்ள ஆரம்பித்தாள். जिसने मुझे खराब किया उन लोगों को मैं भी नाश करूंगा बोलकर मन के अंदर ऐसे ही सोच लिया है। என்னோடு கூட தொடர்பு கொள்கிறவர்களுக்கும் HIV பாசிட்டிவ் வந்து விடுமே என்று சொன்னார். जो कोई मेरे पास और आएगा उनको भी HIV आने दे। அந்த வெறியோடு கூட ஒரு இடத்திற்கு போகும்போது इतनी मूर्खता के साथ एक जगह पर चला गया। இன்னொரு டாக்டரை சந்திக்கும்படியாக நேரிட்டது. एक और डॉक्टर को मिलने लगा। அந்த டாக்டர் அவளை பார்த்து சொன்னார், उस डॉक्टर उसे देख कहा, நீ இன்னும் 1.5 வருடங்கள் மாத்திரமே உயிரோடு இருக்க முடியும். तुम अभी बस 1.5 साल तक रखेगा।
तुम। ஒரு 1.5 வருடத்துக்குள் நீ மரித்து போவாய். 1.5 साल के अंदर तुम मर जाओगे। நீ என்ன விரும்புகிறாய்? तुम क्या चाहते हो? அவள் சொன்னாள், 1.5 வருடத்துக்குள் 10 பேரையாயினும் நரகத்துக்கு அனுப்பி விடுவதற்கு வாஞ்சிக்கிறேன். उसने कहा 1.5 साल के अंदर कम से कम 10 व्यक्ति को नरक के अंदर भेजूंगी। क्योंकि ஏனென்றால் மனிதர்கள் என்னை கெடுத்து குட்டிச்சோறாக்கி விட்டார்கள். क्योंकि लोगों ने मुझे इतना खराब करके नाश कर दिया। அவர்கள் என்னை கெடுத்து போட்டார்கள். लोगों ने मुझे नाश कर दिया। அவர்களை 10 பேரையாயினும் நரகத்துக்கு கொண்டு போகாமல் வாழ மாட்டேன். इसलिए कम से कम 10 व्यक्ति को नरक के अंदर भेजूंगा ही भेजूंगा। அந்த டாக்டர் அவளை தன்னுடைய மருத்துவமனைக்கு கொண்டு போனார். डॉक्टर ने अपने हॉस्पिटल में लेकर चला गया है। அவளை உட்கார வைத்து பேசினார். उनको बैठाकर बात करने लगा। ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் என் அருமையான சகோதரியே. मेरे बेटे मेरे बहन एक बात मैं तुम्हें कहना चाहता நான் हूं। மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது जब मैं मेडिकल स्टूडेंट था நான் போதைப் பொருளுக்கு அடிமையாகி मैं भी ऐसे वस्तुओं की गुलाम बनकर था। போதைப் பொருட்களினாலே நான் வாழக்கூடாத நிலைக்கு தள்ளப்பட்டேன். मधु के द्वारा நசேலி வஸ்து नशीली वस्तुओं के द्वारा मेरा जिंदगी भी ऐसे खराब हुआ था। நசேலி வஸ்துவை இஸ்திமால் करने से அந்த போதைப் பொருட்களை நான் உபயோகப்படுத்தி கை கால் நடுங்குறவனாக மாறிவிட்டேன். उस वस्तुओं के द्वारा मेरे हाथों में ऐसे गिड़गिड़ा हो गया। நான் சாக நினைத்தேன். तो मैं मरने के लिए तैयार என் था। தாய் தந்தைக்கு நல்ல பெயர் இருந்ததால் நான் சாக நினைத்தேன். मेरे माँ बाप के लिए अच्छे नाम था इसलिए मैं खुद मरना चाहता हूँ। ஒரு नाளிலே एक दिन में கை நிறைய தூக்க மாத்திரைகளை எடுத்து मेरे हाथ में इतने बड़े पूरे दवाई को கோலி நிந்திக்கை கோலி नींद का दवाई को लेकर அதை எடுத்து சாப்பிட்டு விட்டு அப்படியே தூங்கி விட வேண்டும் என்று யோசித்தேன். वो पूरा खाकर ऐसे ही सोने के लिए मैं सोच रहा था। நான் அப்படி எடுத்து வைத்திருக்கிற நேரத்துல ऐसे लेकर मेरे हाथ में रखा था என்னுடைய அறைக்குள்ள ஒரு நர்ஸ் வந்தாள். तो मेरे कमरे पर एक नर्स आई। என்னுடைய முகமெல்லாம் வேர்த்து விட்டது. मेरे मुंह ऐसे पसीना हो गया। ஏர் கண்டிஷன் ரூம்ல நான் வேர்த்து நின்றேன். एयर कंडीशन रूम के अंदर मुझे पसीना हो அவளை गया। பார்த்து கேட்டால் ஏன் இப்படி உங்களுக்கு வேர்க்கிறது? उसने मुझसे ऐसे पूछ रही थी तुझे ऐसे क्यों हो रहा है? ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கிறது. तुम्हारे लिए कुछ हो रहा है। அவளிடத்தில் நான் மறைக்க முடியவில்லை. उससे मैं छुपा नहीं रख सकता था। நான் சொன்னேன் சாக நினைக்கிறேன். मैंने कहा मैं तो मरने के लिए जा रहा हूँ। அவள் என்னை கேட்காமலே என்னை தன்னுடைய கையை மேலே வைத்தாள். वो मुझे कुछ नहीं पूछ रही थी लेकिन मेरे सिर के ऊपर अपने हाथ रखी। இயேசுவின் நாமத்திலே இவருக்குள்ளே இருக்கிற மரணத்தின் வாஞ்சையை அகற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு கையை எடுத்து கொண்டார். यीशु मसीह के नाम से इनके मन के अंदर मृत्यु का जो चाहता है वो आशा है वो मैं दूर करती हूँ बोल के हाथ निकाला। எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. मुझ पर क्या हुआ पता नहीं है। அதுவரைக்கும் இயேசுவை குறித்து நான் நினைத்ததில்லை. तब तक मैं यीशु मसीह के बारे में कभी नहीं सोचा। எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு எலக்ட்ரிக்கல் பவர் ஓடினது போல இருந்தது. ये बहुत बड़ा बिजली का एक सामर्थ मुझ पर निकला है। நான் விடுதலையானேன். मैं तो छुटकारा पाया है। போதைப் பொருட்களில் இருந்து விடுதலையானேன். नशीली वस्तुओं से छुटकारा पाया है। என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை இயேசு ஆரம்பித்து கொடுத்தார். मेरे जिंदगी में एक नया शुरुआत आरंभ को यीशु मसीह ने दिया है। அந்த இயேசு उस यीशु मसीह அந்த இயேசு उस यीशु मसीह உன்னையும் வாழ வைக்க முடியும். तुम्हें भी जिला सकते हैं। நன்மை கவனியுங்கள். अच्छी तरह से सुनिए। 1.5 வருடம் தான் இருக்க முடியும் என்று சொன்ன அந்த மகள் 1.5 साल ही रहेगा बोलकर बताया गया उस बहन இன்றைக்கு 35 வருடமாக உயிரோடு இருக்கிறார். आज 35 साल तक जिंदा है। நடந்தது என்ன தெரியுமா? क्या हुआ है? நடந்தது என்ன தெரியுமா? क्या हुआ है? அவள் அங்கே முழங்காலிலே வந்தாள். वहीं पर घुटना टल कर आया। அங்கே முழங்காலிலே வந்த அவள் वहां पर घुटना टल कर आया है। இந்த டாக்டரை பார்த்து சொன்னாள், डॉक्टर को देखकर कहा அந்த இயேசு என்னை தொடுவதற்காக என்னை தொடுங்கள். यीशु मसीह मुझ पर भी छूने के लिए मुझ पर छू ले। அந்த இயேசு ஜீவன் தருகிறவரால் என்னையும் தொடட்டும். उस यीशु मसीह अगर जीवन देगा तो मुझ पर भी छू ले। அழுகி போன வாழ்க்கையுடைய என்னை தொடட்டும். नाश हुआ जिंदगी पर भी छू ले। மற்றவர்களை நரகத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்கிற நினைக்கிற என்னை தொடட்டும். जिस लोगों को नरक में लेकर जाने के लिए मैं सोच रही हूँ मुझे छू ले। முழங்காலில் நின்று கதறினாள். घुटना ढालकर ऐसे रोने लगी है। இயேசு அவளை தொட்டார். यीशु मसीह छू लिया। டாக்டர்கள் 1.5 வருஷம் சொன்னார்கள். இன்றைக்கு 35 வருடங்களை தாண்டி விட்டார். இன்றைக்கும் நல்ல மனைவியாக ஒரு குடும்பத்தை நடத்துகிறவர்களாக 3 பிள்ளைகளோடு கூட அவர்களை நடத்துகிறவர்களாக. डॉक्टरों ने कहा 1.5 साल भी लगेगा लेकिन आज 35 साल तक जिंदा है। शादी हो गई, 2 बच्चे भी हो गया। இந்தியில் ஒரு அழகான பாடல் உண்டு. हिंदी में एक अच्छा ஒரு அழகான பாடல் உண்டு. एक अच्छा गीत है।
அந்த பாடல் அநேகரை உருக்க வைக்கிற பாடல். उस गीत बहुत लोगों को நீ रोने देता है। எந்த நிலையில் இருந்தால் உன்னை உயிரோடு கிழித்து உனக்கு ஜீவன் கொடுக்கிற நல்ல ஆண்டவர் இருக்கிறார். तुम किसी भी हालत में हो लेकिन तुम्हें जीवन देने के लिए एक भला जीवन है। நீ பாவத்திலே மூழ்கினவனாக இருந்தாலும் மூழ்கினவனாக இருந்தாலும் உன்னை தூக்கி எடுப்பதற்கு இந்த இயேசு ஜீவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். कितनी बड़ी पाप में भी तुम्हें दुख हो लेकिन तुम्हें जीवन देने के लिए यीशु मसीह सामर्थ्य और सच्चाई है। இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கிறபடி நான் அடிக்கடி பாடுவது வழக்கம். गीत में बहुत बार मैं गाता था। मैंने पूछा प्रभु से क्यों करता मुझसे इतना प्यार। मैंने पूछा प्रभु से क्यों करता मुझसे इतना प्यार। उसने कहा पूरे दिल से क्योंकि तू है मेरे हाथों की रचना। उसने कहा पूरे दिल से क्योंकि तू है मेरे हाथों की रचना। उसने पूछा प्रभु से क्यों करता मुझसे इतना प्यार। मैंने पूछा प्रभु से क्यों करता मुझसे इतना प्यार। कई बार दिल कदम बदल गए, कई बार मेरी कदम बदल गए, फिर भी न छोड़ा तूने हाथ मेरा, फिर भी न छोड़ा तूने हाथ मेरा। क्यों करता मुझसे इतना प्यार। मैंने पूछा प्रभु से क्यों करता मुझसे इतना प्यार। मैंने पूछा प्रभु से क्यों करता मुझसे इतना प्यार। எந்த நிலைமையில நான் இருந்தாலும் किसी भी हालत में भी हो என்னை தொடுவதற்கு ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். ये परमेश्वर है मुझे छू लेगा। என் வாழ்க்கையில ஜீவனை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். मेरे जिंदगी में जीवन देने वाला परमेश्वर है। ஆனா அதே வார்த்தைகளை தான் உன்னை நரகத்துக்கு கொண்டு போகிறவர்களும் பேசுகிறார். लेकिन वही शब्द देता है तुम्हें जिसने तुम्हें नरक पर लेके जाने वाला है। என்னிடத்துல வா, मेरे पास आओ, உன்னை திருப்தியாக்குவேன். तुम्हें तृप्त दूंगा। ஆனால் அவருடைய இறுதி அது நரகம் என்று வேதம் சொல்லுகிறது. लेकिन उनका अंत नरक है। இந்த கால வேளையில इस भोर के समय में இதுவரைக்கும் நீ இயேசுவை தெரிந்து கொள்ளாமல் நரகத்துக்கு உன்னை இழுத்து போகிற இன்பங்களை தெரிந்து கொண்டிருந்தால், अगर तुम ऐसे वस्तुओं को चुन लिया कि यीशु मसीह को छोड़कर जो नरक में जाने वाली वस्तुओं को चुन लिया है, அந்த காரியத்தை அगर நீ நினைத்திருந்தால், उस वस्तुओं का अगर तुम्हें आगे सोचेगा, ஆண்டவர் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க परमेश्वर तुम्हें एक मौका देना चाहता है। உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க तुम्हारे விரும்புகிறார். लिए एक मौका देना चाहता இந்த है। இயேசுவோடு இணைந்து கொண்டிருந்தால் நீ ஜீவனை மாத்திரமல்ல பரிபூர்ண ஜீவனை பெறுவதற்கு इस यीशु அவர் मसीह உன்னை के पास அழைக்கிறார். अगर तुम्हें मिलेगा तो जीवन भी है और परिपूर्ण जीवन भी देगा। அந்த பரிபூர்ண ஜீவனுக்குள் பிரவேசிக்க வாஞ்சிக்கிறவர்கள், इस परिपूर्ण जीवन के अंदर प्रवेश करने जो चाहते हैं, அவர்களுக்கு முன்னதாக வருகிற காரியத்தை எதை தெரிந்து கொள்வார்கள் என்பதை நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். वे लोग उनके सामने आगे में वस्तुओं में किस वस्तुओं को चुनेगा बोलकर मैं तुम्हें बताता हूं। மூன்று நபர்களை வேதத்திலிருந்து காண்பித்துக் கொடுக்க போகிறேன். 3 व्यक्ति को मैं तुम्हारे सामने दिखाना चाहता हूं। அவர்கள் ஏன் ஐயா இதை தெரிந்து கொண்டார்கள் என்று நீங்கள் யோசிப்பதற்கு முன்னதாக वे लोग इस वस्तुओं को क्यों चुन लिया बोलकर आप लोग सोचने से पहले ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க ये விரும்புகிறேன். बात तुम्हें दिखाना चाहता हूं। முதலாவது அவர்கள் தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். पहले बार उन लोगों ने परमेश्वर के लिए अपने आप को समर्पण की है। தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது மரணமா ஜீவனா என்பதிலே தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் वो இருக்கிறது. परमेश्वर के लिए समर्पण जो करते हैं उस समय क्या मृत्यु है क्या जीवन है, जिस बातों को हमें चुनते हैं। ஆண்டவரை தெரிந்து கொண்டால் நான் ஜீவனை தெரிந்து கொள்கிறேன். परमेश्वर को मैं चुन लिया तो जीवन को चुन लिया है। நான் இந்த உலகத்தின் இன்பங்களை தெரிந்து கொண்டால் நான் நரகத்தை தெரிந்து கொள்கிறேன். लेकिन इस
दुनिया की अभिलाषाओं को अगर चुन लिया तो नरक को चुन लिया है। இந்த சோதனை இயேசு இந்த பூமியிலே வந்தபோது அவருக்கு முன்பாகவும் கொடுக்கப்பட்டது. इस परखाव जब यीशु मसीह इस संसार पर आया उस समय उनको भी बोल दिया। இயேசு தன்னை ஆயத்தப்படுத்திய போது यीशु मसीह अपने आप को जब तैयारी की है அவருக்கு முன்னதாக சாத்தான் வந்து ஒரு பெரிய சோதனையை கொண்டு வருகிறார். तो उनके सामने शैतान ने आकर एक बहुत बड़ा परख को लेकर आया। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் मत्ती सुसमाचार पुस्तक 4 नंबर अध्याय அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். वहां पर एक बात कहा है 8, 9, 10 வசனங்களை வாசிக்க போகிறோம். 8, 9 और 10 नंबर वचन हमें पढ़ेंगे। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 8வது 9வது 10வது வசனத்தை வாசிக்கிறோம். मत्ती सुसमाचार 4 नंबर के अध्याय 8, 9, 10 नंबर वचन को पढ़ेंगे। மறுபடியும் பிசாசு இயேசுவை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவர்களின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டார் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். फिर इब्लीस उसे एक बहुत ऊंचे पहाड़ पर ले गया और सारे जगत के राज्य और उसका वैभव दिखाकर उसे कहा यदि तू गिरकर मुझे प्रणाम करे तो मैं ये सब कुछ तुझे दे दूंगा। तब यीशु ने उसे कहा हे शैतान दूर हो जा क्योंकि लिखा है तो प्रभु अपने परमेश्वर को प्रणाम करे और केवल उसी की उपासना करे। तब शैतान उसके पास से चला गया। ये எப்பொழுதுமே சாத்தான் कभी भी देखिए शैतान ने நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தின் மகிமையை காண்பித்து என்னை வணங்கு என்றுதான் கேட்கிறான். हमेशा देखिए इस संसार के सब वैभव को दिखाकर मेरे सामने गिर के तुम्हें दंडवत करे बोलेगा। ஆனால் இயேசு அதை தெரிந்து கொள்ளாததினால் लेकिन यीशु मसीह ने उसे नहीं चुना। அவன் அவரை விட்டு விலகி போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. इसलिए शैतान ने उससे भागकर चला गया। ஆனால் அதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை. लेकिन उसी से हमारी जिंदगी खत्म नहीं होगा। நம்முடைய தெரிந்து கொள்வதிலே அடுத்த காரியம் என்ன இழுக்கிறது என்பதை காண்பித்துக் கொடுக்க போகிறேன். हमारे चुनाव में उसके बाद क्या बात होगा करके मैं दिखाना चाहता हूं। முதலாவது நான் ஜீவனையா மரணத்தையா எதை தெரிந்து கொள்கிறேன் அல்லது எதனால் இழுக்கப்படுகிறேன் என்பதற்கு நான் தான் உத்தரவாதி. पहले हम ही खुद जिम्मेदारी है कि किस बातों को मैं चुनाव करते हैं मृत्यु या जीवन। அது ஜீவன் என்று கண்டு கொண்டோம். मैं वो तो जीवन ही करके हमें जानकारी होगी। எந்த நிலையில் இருந்தாலும் நாம் ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று அறிந்து கொண்டோம். किसी भी बातें में रहेंगे तो भी जीवन को पाने के लिए हमें प्रथम स्थान देने करके हमें जानकारी है। இப்பொழுது அடுத்த அடி வருகிறது. लेकिन अभी एक और स्टेप आ रहा है। இன்னொரு 3 நபர்களை காண்பிக்க போகிறேன். यहाँ पर 3 व्यक्तियों को मैं दिखाना चाहता हूँ। இவர்களுக்கு முன்னதாக 3 விதமான காரியங்கள் இழுக்கத்தக்கதான காரியங்கள் வைக்கப்படுகிறது. इन लोगों के सामने 3 टाइप का कार्यों उनके सामने में उन लोगों को खींचने के लिए रखाया गया है। முதலாவது அறிவதற்காக நான் ஒரு மனிதனை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ये व्यक्ति को मैं तुम्हें दिखाना चाहता हूँ। பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் फिलिपियों की पुस्तक है அங்கே 3வது அதிகாரத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்கிறான். वहां पर 3रा अध्याय में एक व्यक्ति अपनी जिंदगी के बारे में कर रहा है। அங்கே 11வது வசனத்தில் இருந்து 14வது வசனம் வரை இருக்கிற காரியத்திலே நான் சில காரியங்களை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். यहाँ पर 11 नंबर के वचन से लेकर 16 नंबर वचन तक जो लिखाया है उसी में से थोड़े बातों को मैं दिखाना चाहता हूँ। அதற்கு முன்னதாக 7வது வசனத்தை வாசிக்கலாம். उससे पहले 7 नंबर वचन पढ़ेंगे। பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 7வது வசனம். फिलिपियों 3:7 परंतु जो जो बातें मेरे लाभ की थी उनको
मैंने मसीह के कारण मसीह के कारण हानि समझ लिया है। हानि समझ लिया है. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். परंतु जो बातें मेरे लाभ की थी उन्हें तो मैंने मसीह के कारण हानि समझ लिया. அது 11வது வசனத்துல தமிழில அது ஹிந்தியில கொஞ்சம் முன்னதாக இருக்கிறது. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். यीशु मसीह के लिए मेरे सब बातों को नष्ट बोलकर समझ गया और ऐसे फेंक दिया भी है. கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின் எனக்கு வருகிற முதல் அட்ராக்ஷன், यीशु मसीह को उद्धारकर्ता पाने के बाद मेरे सामने खड़े होते हैं एक पहला अटैक. நன்னா கவனியுங்கள். अच्छी तरह से ध्यान से सुनिए. இப்பொழுது நான் கிறிஸ்து ஆகிய இயேசுவோடு வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். अभी तो यीशु मसीह के साथ में रहने के लिए समर्पण की है. எனக்கு முன்னதாக லாபமாக தோன்றுகிற ஒரு காரியம் இருக்கிறது. लेकिन मेरे सामने लाभ की जैसा एक बात है. இன்னொரு காரியம் என்னை நஷ்டத்துக்குள் வழி நடத்துகிறது போல தோன்றுகிறது. दूसरी बात है ये तो नष्ट के द्वारा मुझे अगुवाई करने के जैसा दिखता है. மனிதனுடைய எண்ணங்களில் எதை விரும்புவான்? मनुष्य व्यक्ति ने क्या बातें कर चाहता है? அவன் லாபமாய் இருக்கிறவனை தெரிந்து கொள்ள விரும்புவான். जो लाभ है उसी को चाहता है. தனக்கு மிகவும் தேவையா இருக்கிறது மாத்திரமல்ல, தனக்கு லாபமாய் இருக்கிறவனை தெரிந்து கொள்வதுதான் மனிதனுடைய சுபாவம். मनुष्यों का ऐसा ही स्वभाव है कि जो लाभ है जो जरूरी है उसी को चुनाव करता है. ஆனால் இந்த மனுஷனை பாருங்கள். लेकिन यहाँ पर लिखा हुआ मनुष्य को देखिए. இவனுடைய பெயர் பவுல். इनके नाम पौलुस. ஒரு காலத்திலே கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறவர்களையே அடித்து கொலை செய்வதற்கு ஒத்துக்கொண்டிருந்தவன். ये समय में उन्होंने यीशु मसीह के चलों को मारपीट करने के लिए अपने आप को समर्पण की है. இயேசுவை பின்பற்றுகிறவர்களை சிறைச்சாலையில் அடைப்பதற்கு அதிகாரம் பெற்றிருந்தவன். यीशु मसीह के चलों को बंदी गृह में डालने के लिए अधिकार भी पाया था. இயேசுவை பேசினவர்களை துன்புறுத்தினவன். वो यीशु मसीह के बारे में सुसमाचार बताने वालों को इतना तंग कर दिया है. ஆனா இப்பொழுது சொல்கிறான், लेकिन अभी कहता है இயேசுவுக்காக, मेरा यीशु मसीह के लिए, கிறிஸ்து இயேசுவுக்காக यीशु मसीह के लिए எனக்கு லாபமாய் இருந்தவர்களை குப்பையாக எண்ணுகிறேன். मेरे लिए जो बातें लाभ है वो तो नष्ट समझता हो. எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருகிறது. मेरे सामने बहुत बड़ा सवाल है. நான் அவனை பார்த்து கேட்க मैं விரும்புகிறேன். उससे पूछना चाहता हूँ, பவுலே, हे पौलुस, ஏனையா இது உன்னை இழுக்கிறது? क्यों तुम्हें ये बात तुम्हें खींचता है? இது என்னை அட்ராக்ட் பண்ணுவதற்கு காரணம் என்ன? ये वस्तु तुम्हें खींचने के लिए क्या कारण है? உனக்கு லாபமாய் இருக்கிறவனை குப்பையாக எண்ண ஆரம்பித்து விட்டாய். என்னையா காரணம்? जो बातें तुम्हारे सामने लाभ है अभी हानि उठाई है, क्या बात है? எனக்கு புரியவில்லையே. मुझे तो समझ नहीं आ रहा நீ है. உலகத்தாரை போல இல்லையே. तुम इस संसार की व्यक्ति नहीं நீ है. ஏன் வித்தியாசமாக இருக்கிறாய்? तुम क्यों फर्क दिखता है? அவன் உடனே சொல்லுகிறான். तो तुरंत वो बताएगा. அந்த 12வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 12 नंबर वचन में लिखा है. என்ன எழுதுகிறான்? क्या लिखा है? கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். यीशु मसीह के लिए किस बातें के लिए पकड़े गया है उसी को पाने के लिए दौड़ता हूं. நன்றாக கவனியுங்கள். ध्यान से सुनिए. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்று பாவ மன்னிப்பை பெற்று ஜீவன் பெற்றிருந்தால், अगर यीशु मसीह को उद्धारकर्ता मानकर पाप क्षमा के निश्चय के लिए बपतिस्मा लेकर जीवन भी पाया என் है. சத்திய வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 5வது அதிகாரம் 12வது ये வசனத்தில். सत्य वचन में ऐसा लिखा पहला यूहन्ना निरूप में 5 नंबर अध्याय 7 नंबर वचन में இந்த வசனத்தை வாசித்து उस விடலாம். वचन को पढ़ सकते हैं. 1 யோவான் 5வது அதிகாரம் 12வது வசனம். पहला यूहन्ना 5 नंबर अध्याय 12 नंबर वचन में குமாரனை உடையவன் குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன், ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன், ஜீவன் இல்லாதவன். ஜீவன் இல்லாதவன். जिसके पास पुत्र है उसके पास जीवन है और जिसके पास परमेश्वर का पुत्र नहीं उसके पास जीवन भी नहीं है. எனக்கு பின்னால எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். इस वचन से हमारे पीछे सब बोलिए. முதல்ல நான் ஹிந்தியில சொல்றேன், ஹிந்தியில சொல்லுங்க. தமிழ் தெரிஞ்சவங்க ஹிந்தியில சொல்லுங்க. पहले हिंदी में कहेंगे. जिसके पास परमेश्वर का पुत्र है सब मिलकर उसके पास जीवन है. उसके पास जीवन है. मरुड़ी சொல்லலாம். जिसके पास परमेश्वर का पुत्र है जिसके पास परमेश्वर का पुत्र है उसके पास जीवन है. उसके पास जीवन है. जिसके पास परमेश्वर का पुत्र नहीं है जिसके पास परमेश्वर का पुत्र नहीं है उसके पास जीवन नहीं है. उसके पास जीवन नहीं है. बगल वाला से पूछिए ना, बाजू वाला से कुछ आप मुर्दा हैं या जिंदा हैं?
மரித்திருக்கிறீர்களா உயிரோடு இருக்கிறீர்களா? நான் சொல்ற ஸ்கேன்ல இல்ல, இந்த ஸ்கேன்ல பார்த்தா நீங்க உயிரோட இருக்கீங்களா இல்லையான்னு தெரியும். मैं नहीं कह रहा हूं, इसी में स्कैन करके अगर देखेंगे तो आप जिंदा है कि मरा है। இது வேதம் காண்பிக்கிற ஸ்கேன். ये तो पवित्र वचन दिखाती है। நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. तुम कोई भी हो, அவர் நரேந்திர மோடியா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. अगर तुम नरेंद्र मोदी भी हो, இல்ல நேபாளல கொய்ராலாவா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. नहीं तो नेपाल के कोइराला भी हो, நான் இந்த ஸ்கேனை வச்சு பார்த்தா அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியும். लेकिन इस स्कैन के द्वारा अगर देखेंगे वो जिंदा है कि मरा है करके दिखाता है। இந்த ஸ்கேனை வச்சு பார்த்தா ரவி உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியும். इस स्कैन के द्वारा मुझे अगर देखेंगे मैं जिंदा है कि मरा है करके इसमें देख இயேசு सकते கிறிஸ்து हैं। இருந்தாருன்னா உயிர் இருக்குன்னு அர்த்தம். यीशु मसीह अगर होगा तो जीवन होगा। இயேசு இல்லன்னா இவர் செத்து இருக்கிறாரு. ஏதோ ஒரு டிராமா போட்டுக்கிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். यीशु मसीह अगर नहीं होगा तो ये मर गया, लेकिन ऐसे बना दिखाता। ஆனா இப்ப அடுத்த காரியம் வருகிறது. लेकिन उसके बाद एक और बात आ रहा அப்ப है। இயேசு என்ன பிடித்திருக்கிறார் என்றால் यीशु मसीह मुझे पकड़ाया है, எதுக்கு பிடிச்சீங்க? तो किस बात के लिए? எதுக்கு பிடிச்சீங்க? किस बात के लिए? எதுக்கு என்ன பிடிச்சீங்க? क्यों मुझे पकड़ा? பவுல கேட்டா சொல்றான், पौलुस को अगर पूछेंगे तो कहता है, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை புரிஞ்சுக்கிட்டேன். जिस बातें के लिए मुझे यीशु मसीह ने पकड़ा, वो चीजों को मैंने पकड़ लिया। ஆண்டவர் என்ன பிடிச்சிருக்கிறாரு? प्रभु परमेश्वर यहोवा मुझे पकड़ लिया। நல்லா கவனிங்க. ध्यान से सुनिए, முதல்ல நான் ஆண்டவரை பிடிச்சிருந்தேன். पहले मैं परमेश्वर को पकड़ा था। நான் ஆண்டவரை பிடிச்சிருக்கும் போது मैं जब परमेश्वर को पकड़ा था, அவர் என் கையை நான் பிடிச்சிருந்தேன். मैं मेरा हाथ को पकड़ा था। ரோட்ல போகும்போது जब मैं रोड पर जाऊंगा பெரிய ட்ரக் அது என் மாதிரி விட்டுட்டு ஓடியே போயிடுவேன். तो उस समय बहुत बड़ा अगर ट्रक आएगा तो वो मेरे ऊपर आएगा बोलकर मैं भाग के चल जाऊंगा था। ஆனா இப்ப அவர் பிடிச்சிருக்காரு. लेकिन अभी तो खुदा ने मुझे पकड़ लिया, இப்ப அவர் என்ன பிடிச்சிருக்கனால तो वो मुझे पकड़ लिया। அவர் இதுவேற சொல்லிட்டாரு, நான் உன்னை விடவே மாட்டேன் பாரு. तो और ये भी कहा कि तुझे कभी नहीं त्यागूंगा, உன்னை கைவிடவே மாட்டேன், तो मैं त्यागूंगा नहीं, ஒரு நாளும் கைவிட மாட்டேன். ये दिन भी नहीं छोड़ूंगा। அதனால பெரிய ட்ரக் வருது. तुम्हारे सामने बहुत बड़ा ट्रक आ रहा है, நான் ஓடணும்னு நினைச்சாலும் ஓட முடியல. मैं तो अभी दौड़ने के लिए सोच रहा हूँ, फिर भी दौड़ नहीं सकता हूँ, ஏன்னா இப்ப அவர் பிடிச்சிருக்கிறாரு. क्योंकि अभी तो परमेश्वर ने पकड़ लिया। நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ध्यान से सुनिए, இதைத்தான் பவுல் புரிஞ்சுக்கிட்டான். यही पौलुस जानकारी होगी। இதுக்கு முன்னால தேவைப்பட்டா நான் பிடிச்சுக்கிட்டேன், இல்லைன்னா விட்டுட்டேன். इसके पहले कभी मैं चाहता हूँ तो मैं पकड़ूंगा, नहीं चाहता तो मैं छोड़ूंगा, இப்போ என் கையை அவர் பிடிச்சிருக்கிறாரு. लेकिन अभी तो मेरे हाथ को वो पकड़ लिया। நான் ஓடணும்னு நினைச்சாலும் ஓட முடியல. अभी दौड़ने के लिए सोचेंगे तो भी दौड़ नहीं सकता हूँ। நல்லா கவனிங்க அருமையானவர்களே. ध्यान से सुनिए, இந்த சின்ன சம்பவத்தை நான் சில நேரங்களில் சொல்றது வழக்கம். इस एक छोटी बात को मैं बहुत बार कर सकता हूँ। ஒரு சின்ன பையன் ஒருத்தனை 6 வயசு பையனை கூட்டிக்கிட்டு मेरा एक 6 साल के लड़का को मैं लेकर, அவன் ஒருத்தனை கூட்டிக்கிட்டு அவங்க அப்பா ஒரு பெரிய ஹைவே கிராஸ் பண்ணணும். एक लड़का को उसके बाप ने वो ऐसे 6 साल के लड़का को पकड़ के एक रोड को क्रॉस करने के लिए जा रहा है। அப்போ அவங்க அப்பா சொன்னாரு, तो उनके बाप ने कहा, நல்லா கவனிச்சுங்க, ध्यान से सुनो, இந்த ரோட கடக்கும் போது जब ये रोड को क्रॉस करते हैं இந்த வண்டி எல்லாம் இங்க இருந்து வருது, तो ये गाड़ियां सब इस तरफ से आता है, ஆதி வழியில அந்த வண்டி எல்லாம் அங்க இருந்து வருது, आधा जाने के बाद गाड़ियां दूसरी तरफ से आता है। இந்த பக்கத்துல வரும்போது நான் சொல்லுவேன், நீ இந்த பக்கம் பார்த்துட்டே வரணும். इस साइड जाते समय तो मैं कहूंगा उस साइड ही देख के जाना है, பாதி போனதுல அந்த பக்கம் பார்த்துட்டே வரணும். आधा जाने के बाद तुम उस तरफ देख के जाना है। விளங்குதா? समझ रहे हैं क्या? பையன் சொன்னான். लड़का ने कहा ठीक है, அப்பா கையை பிடிச்சுக்கிட்டாரு. बाप ने उनका हाथ पकड़ लिया। அவசர அவசரமா வண்டி வராம நேரத்துல அப்பா கூட்டி போயிட்டாரு. बहुत जल्दी से जब गाड़ियां नहीं आती थी उस समय ऐसे दौड़ के चला गया है। பாதி வழியில மகனை பாக்குறாரு. आधा जाने के बाद लड़का को देख रहा है, மகன் கண்டே மூடி நிக்கிறான். वो तो आगे बंद करके खड़ा है। அவருக்கு ஒண்ணுமே விளங்கல. ये तो समझ नहीं पा रहा है। அதுக்குள்ள அந்த பக்கம் வண்டி வரது கொஞ்சம் நின்னுடுச்சு. तो उससे उस तरफ जो गाड़ी आ रहा है वो खराब हो गया। இப்போ அப்பா சொன்னா அந்த பக்கம் பாய்த்துட்டு வா. इस समय अभी तो बाप ने कहा कि उस तरफ देखाओ, மடமட நிக்கிற இழுத்துட்டு போனாரு. तो उनके हाथ पकड़ कर खींच के चला அந்த गया। பக்கம் போனப்புறம் நிக்கிறாரு. அப்பா பாக்குறாரு. वहां जाने के बाद देख रहा है, பையன் கண்ணை மூடி நிக்கிறான். लड़का आके मत करके खड़ा है। சொன்னாரு, என்னடா நான் பாட்டி இங்க பாத்துட்டு வரேன். क्या हो गया तुम्हें यहाँ देखने के लिए कहा तो तुम यहाँ वैसे खड़ा हो गया। பையன் என்ன சொன்னா தெரியுமா? लड़का ने क्या कहा?
என் கையை நீங்க பிடிச்சிருக்கீங்க, तो मेरे हाथ को आपने पकड़ लिया, நான் எங்க பார்த்தா तो मैं कहीं भी देखूंगा तो भी क्या होगा, பார்க்காட்டா अगर नहीं देखूंगा तो भी क्या होगा, முடிவு பத்திரமா வந்துருவேன். मैं आगे बढ़ करके अच्छी तरह से आपके बीच आ सकता हूँ. அவசியமே இல்லை. तुम्हारे जिंदगी में इधर उधर देखने की आवश्यकता नहीं है. அவர் கையில இருக்கிறியாங்கிறது முக்கியம். परमेश्वर के हाथ में तुम है कि नहीं, यही बात है. அவர் பிடிச்சிருந்தாலும் அவர் பத்திரமா கொண்டு போவார். अगर वो पकड़ेगा तो अच्छी तरह से लेके जाएगा, பத்திரமா அந்த பக்கம் கொண்டு போயிடுவார். तो दूसरी तरफ पर अच्छी तरह से पहुंचेगा, கடந்து போறதுக்கு பத்திரமா கொண்டு போயிடுவார். वो अच्छी तरह से तुम्हारी जिंदगी में पहुंचा देगा. இப்ப பவுல் சொல்றான், अभी पौलुस ने कहा பிடிச்சான்னு எனக்கு தெரியும், मुझे तो पकड़ लिया करके जानकारी हो, எதுக்காக பிடிச்சான்னு. लेकिन किस लिए मुझे पकड़ लिया. இப்ப பக்கத்துல நீ கையை பிடிச்சிக்காரு. अभी हाथ पकड़ के पूछिए, ஆண்டவர் உங்களை பிடிச்சிருக்கிறாரு, परमेश्वर ने तुम्हें पकड़ लिया है, எதுக்காக பிடிச்சான்னு தெரியும். क्यों पकड़ा करके जानकारी है क्या. நிறைய பேருக்கு அது தெரியாத நம்ம இருக்கிறோம். बहुत लोगों को ये नहीं जानते हैं कि किस बात எனக்கு के. பிரச்சனையே எதுக்கு பிடிச்சான்னு தெரியலையே. मेरे तो यही बात है कि मुझे क्यों पकड़ा यीशु मसीह ने. எனக்கு அவர் பிடிச்சிருக்கிறான்னு தெரிஞ்சிச்சு. वो तो मुझे पकड़ लिया तो जानकारी है, எதற்காக பிடிக்கப்பட்டேன், लेकिन किस बात के लिए मुझे पकड़ा. இது விளங்குனா லாபமானது கூட நமக்கு குப்பையா தெரியும். अगर ये बातें जानकारी हो, जो बातें तुम्हारे लिए लाभ हो वो भी हानि उठाएगी. எந்த மனுஷனுக்கு ஆண்டவர் என்னை எதற்கு பிடித்திருக்கிறார் என்கிற அறிவு வந்து விட்டதோ அவனுக்கு லாபமா இருக்கிறது கூட குப்பையா தெரியும். कोई भी व्यक्ति हो, चाहे वो जानकारी हो गया कि किस बात के लिए यीशु मसीह ने उन्हें पकड़ लिया, तो उनके सामने जो भी बातें लाभ है वो नष्ट बन जाएगा. அவன் ஒன்னொன்னு சேர்த்து சொல்றான். एक और बात भी कहना चाहता है, 14 வசனத்தில் சொல்றான், 14 नंबर वचन में ऐसे लिखा है, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்க நோக்கி நான் ஓடுறேன். यीशु मसीह के अंदर निशाने के और दौड़ा चला जाता हूँ, निशाने की ओर दौड़ा चला जाता हूँ ताकि वह इनाम पाऊं मुझे मालूम हो गया जिसके लिए परमेश्वर ने मुझे मसीह यीशु में ऊपर बुलाया है. நல்லா கவனிங்க. அவனுக்கு பிடிச்சது மட்டும் பெருசு இல்ல, वो उन्हें इतना बड़ा चीजों ये नहीं कि सिर्फ पकड़ लिया है, எனக்கு இனாம் வேண்டும், लेकिन मुझे तो ऐसे इनाम चाहिए, பந்தய பொருள் வேண்டும். ये निशाने की जरूरत है. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? परमेश्वर ने क्या कहा, நான் பிடிக்கிற ஆளு जिसको मैं पकड़ूंगा, என் கூட இருந்தா अगर वो मेरे साथ ही रहेगा, அவனை நான் கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து तो उनको जहां लेकर जाना है वहां पहुंचाकर ஜெயித்த பின்பு கிடைக்கிற பந்தய பொருளினால திருப்தியாக்குவேன். जीतने के बाद जो मिलती है, जो इनाम, उससे मैं तृप्त करूंगा. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். एक उदाहरण भी करना चाहता இங்க हूँ. இருந்து 100 மீட்டர் ரேஸ்ல நான் ஓடணும்னு வச்சுக்கோங்க. यहाँ से 100 मीटर तक रेस में दौड़ना है, நான் எல்லாரோட நிக்கிறேன், सबके साथ मैं भी खड़ा हूँ. அங்க ரைஃபிள்ல டமாம் அடிச்சு ஒண்ணா ஓடணும். यहाँ पर जो शुरू होता है तो मैं तुरंत जल्दी दौड़ना है. அங்க இவ்வளவு பெரிய கப் வச்சிருக்குது, वहाँ पे बहुत बड़ा एक इनाम रखा गया है, கோல்ட்ல நல்ல தங்கத்தை वो வச்சிருக்காங்க. सोने में से भरा हुआ इनाम रखा गया है. அங்க தங்க கப் இருக்கும்போது நான் எப்படி ஓடுவேன்? वहाँ पे सोना में बनाया गया एक इनाम है, तो मैं कैसे दौड़ूंगा. என் கண்ணு பூரா அங்கதான் இருக்கும். मेरे आंखें सब वहीं पर होगा, வேற ஒண்ணுலயும் இருக்காது. तो बाकी सब दिन तो नहीं கப் देखूंगा. வச்சிருக்குது, ஓடணும். मेरे लिए एक इनाम रखा गया है, ஜெயிச்சுட்டு அது எனக்கு கிடைக்கணும். जीत पाऊंगा तो मुझे पाऊंगा. இப்போ ஒருத்தர் தங்க தட்டுல பிரியாணி வச்சுட்டு கேட்கிறார், இது இருக்குப்பா, இது இருக்கு சொல்றாரு. अभी तो तुम्हारे पास आकर एक सोना की ऐसी थाली में एक बिरयानी रखकर पूछेगा, ये चाहिए क्या, वो चाहिए. தலப்பா கட்டி பிரியாணி இருக்குது, यहाँ पर बहुत बड़ा बिरयानी रखा है, தங்க தட்டுல வச்சிருந்துப்பா, वो भी वो सोना से बनाया गया थाली में रखा है, இது உனக்கு இருக்குப்பா. ये तुम्हारे लिए रखाया है. நீங்க எதை பார்த்து ஓடுவீங்க? किस बात को देखकर दौड़ेगा तुम, किस बात को देखकर दौड़ेगा. சொல்லுங்க. பிரியாணி நிறைய பேர் பிரியாணி பார்த்தா ஓடும். बहुत लोग आजकल बिरयानी को ही देखकर दौड़ता है. बिरयानी इधर जाके इधर चला जाएगा. बिरयानी की वजह से बिरयानी इधर जाने के बाद मुश्किल से 4 घंटा या ज्यादा से ज्यादा 8 घंटा रहेगा. மிகுந்த சிரமத்திற்கிடையில் 4 மணி நேரம் இல்லை என்று 6 மணி நேரத்தில் வெளியே சென்றுவிடும்.
எவ்வளவுதான் நான் ரொம்ப உள்ளே வச்சுக்கணும்னு கரெக்டா 2 நாள்ல வாக்கல कितनी बारी मैं कोशिश करूंगा कि मैं अंदर पकड़ के रखूंगा तो भी 2 दिन में मेरा पेट बहुत बड़ा बन जाएगा। बड़ा बन जाएगा, डॉक्टर के पास जाना पड़ेगा और डॉक्टर के पास भी जाना पड़ेगा और वो सुई लेके निकालेगा और ஊசி போட்டு அதை வெளியே எடுப்பார்। பிரியாணி நல்லதுதான், बिरयानी तो ठीक है, டேஸ்டா தான் இருக்குது, बहुत टेस्टी है, விருப்பமா தான் இருக்குது, वो हमें चाहते भी हैं। ஆனா இப்போ பிரியாணி அந்த கோப்பை அந்த கப்புக்கு முன்னால இது குப்பையா தெரியுது। लेकिन तुम्हारे निशाने जो कप है उसी के सामने ये कहानी समझना चाहिए। நல்ல கவனிங்க, நிறைய பேர் பிரியாணியை தின்னுட்டு ஐயோ வெளியே போகும்போது புடிச்சிட்டு நிக்கிறான்। ध्यान से सुनिए, अनेक लोग ने बिरयानी को खाकर आजकल ऐसे पकड़ कर बैठा है। பவுல கேட்டா சொல்றான், लेकिन पौलुस को पूछे तो कहता है லக்கை நோக்கி தோடுது, मैं निशाने को लेकर मैं दौड़ता லக்கை நோக்கி हूं, தோடு, निशाने को लेकर दौड़ता हूं। என்னை எதுக்காக பிடித்தாரோ जिस बात के लिए मुझे यीशु मसीह ने அதை पकड़ा, அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு जब तक मैं पाऊंगा उसी के लिए दौड़ूंगा। அந்த நினைவு இருக்கிறதுனால, उस विचार मुझ पर है, அந்த பந்தய பொருளை நான் பார்த்துட்டதுனால उस निशाने को मैंने देख लिया है, மற்ற எல்லாம் எனக்கு குப்பையா इसलिए बाकी सब चीजों मेरे लिए हानि, எல்லாம் குப்பையா இருக்குது। सब कुछ हानि है। என் அருமையான சகோதர मेरे भाइयों, which is attracting you, किस बातों तुम्हें खींचता है? பக்கத்துல இருக்கவங்க கையை हाथ பிடிச்சிக்க, पकड़ के बाजू में कर दिया, எது உங்களை இழுக்குது? किस बातें तुम्हें खींचता है? அங்க ஒரு சகோதரன் பிரியாணி एक व्यक्ति ने कहा बिरयानी मुझे खींचता है। பிரியாணி எடுக்கிறவங்களா அல்லது கப் எடுக்கிறவங்களா? तुम्हें बिरयानी पाने वाला है कि निशाने को पाने वाला है? அப்படி பார்க்கிறத உடைய கண்களை உடைய மனுஷனுக்கு உலகம் எல்லாம் குப்பையா தான் இருக்கு। ऐसे नजर हो जिसके पास हो उनके सामने पूरे संसार भी हानि समझता है। தமிழ்ல ஒரு நல்ல பாடலை ஃபாதர் பெர்க்மன் எழுதினார்। तमिल में एक अच्छा गीत है, உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, ஒன்றே போதுமையா, ஒன்றே போதுமையா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போது எனக்கு போதுமையா, ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போது எனக்கு போதுமையா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம்। என்ன ஆண்டவர் பிடிச்சிருக்கிறாரு, मुझे यीशु मसीह ने पकड़ लिया है, ஆனா எனக்கு தெரியும் எங்க போறேன்னு எனக்கு தெரியும், लेकिन मैं जानता हूँ कि कहाँ जा रहा हूँ, எந்த லக்கை நோக்கி போறேன்னு எனக்கு தெரியும்। किस निशाने को देखकर मैं दौड़ रहा हूँ, ஏன்னா அங்க போனா எனக்கு பெரிய பந்தய பொருள் क्योंकि கிடைக்கும்। जहाँ वहां मैं जाऊंगा तो वहां पर निशाने मिलते हैं। என்னை கேட்கிற அருமையான வாலிப பிள்ளைகளே, सुने हुए गाने जाती है, நீங்க நன்றாக கவனியுங்க। ध्यान से सुने, நீங்க பிடிக்கப்பட்டா மட்டும் போதாது, अगर पकड़ा गया ஆண்டவர் கையில உங்க ஜீவனை கொடுத்தா மட்டும் போதாது, परमेश्वर के हाथ में अपने जीवन दिया और भी है। எந்த லக்குக்கு நேராக நீங்கள் ஓடுகிறீர்கள் என்பதை குறித்த அறிவு இருந்தா किस निशाने को देखकर तुम्हें दौड़ते हैं करके अगर ध्यान हो மற்ற எல்லாம் குப்பையா तो தெரியும்। बाकी सब चीजें खाली, லாபமா இருக்கிறதும் குப்பையா தெரியும்। जो तुम्हारे सामने लाभ है वो भी हानि समझते हैं। இதை நான் ஒரு நாள்ல புரிந்து கொண்டேன்। एक दिन मैं भी समझ गया, 21 வயதுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்। 21 साल की उम्र में यीशु मसीह को पाया, இயேசு என் பாவங்களை எல்லாம் மன்னித்தார்। यीशु मसीह मेरे पापों को क्षमा किया, என்னுடைய பாவங்களை எல்லாம் தூக்கி தூர போட்டு मेरे सब पापों को धुल कर दिया, என்னை விடுதலை ஆக்கினார்। मुझे छुटकारा दिया है, சந்தோஷத்தினால் பொங்கினார்। आनंद से भर दिया है। ஆனால் ஒரு நாளிலே लेकिन एक दिन 25 வயதுல 4
வருடங்கள் கழித்து 4 साल के बाद 25 साल की उम्र में ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற தந்தை பொருளை காண்பித்தார். यीशु मसीह मेरे सामने रखाया गया इनाम को दिखाया. என்னுடைய தம்பி நன்றாய் கவனித்து பார். मेरे भाइयों ध्यान से सुनिए. என்னுடைய தங்கச்சி என்னை நன்றாய் கவனித்து मेरे பார். बहन ध्यान से सुनिए. 4 வருடங்கள் நான் இயேசு போதும் என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தேன். 4 साल तक यीशु मसीह मुझे काफी है करके बोला. ஆண்டவர் என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார் என்று தான் சொல்லி यीशु मसीह मेरे पापों को क्षमा की है. சந்தோஷம் பொங்குதே என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தேன். आनंद मनाया, खुशियां मनाया करके मैंने कहा. ஆனால் எனக்கு 4 வருடங்கள் எடுத்தது எனக்கு எங்கே ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போகிறார் என்பதை புரிந்து கொள்ள. लेकिन मुझे ऐसे 4 साल हो गया कि परमेश्वर ने मुझे कहां पर लेकर जा रहा. அங்கே எனக்கு என்ன பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தேன். वहां पर मेरे सामने क्या इनाम रखाया करके मैंने देखा. பார்த்த போது वो जब मैंने देखी है இந்த உலகம் எல்லாம் மாயையாய் तो தெரிந்தது. पूरे संसार मेरे लिए हानि समझ எனக்கு गया. லாபமாய் இருக்கிறவர்கள் குப்பையாக தெரிந்தது. मेरे सामने जो लाभ है वो हानि समझ गया. அதனால தான் நான் ஒரு ஹிந்தில ஒரு பாட்டு எழுதினேன். इसलिए हिंदी में मैंने एक गीत लिखाया था. என்ன பாட்டு எழுதினேன் தெரியுமா? क्या गीत लिखाया? खरीदा तूने अपने रक्त से काम में आऊं तेरे लिए. இந்த பாடலை நான் எழுதுறதுக்கு காரணம் தான் इस गीत लिखने की आवश्यकता यही है कि परमेश्वर मुझे क्यों पकड़ा है. நான் அந்த பாடல்ல ஒரு கவி மாட்டு பாடல் கூட உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். आप लोग कुछ लोग जानकारी है फिर भी गाने के साथ. खरीदा तूने अपने रक्त से काम में आऊं तेरे लिए. खरीदा तूने अपने रक्त से काम में आऊं तेरे लिए. जानता हूं कि मैं काम में आऊं, जानता हूं मैं तेरे लिए. जानता हूं कि मैं काम में आऊं, जानता हूं मैं तेरे लिए. हालेलुया 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 हालेलुया. அது புரிஞ்ச உடனே जब मैंने ये बात को जानकारी हुई ஆண்டவர்களை பிடித்தார். यीशु मसीह मुझे पकड़ लिया. எதற்காக பிடிக்கப்பட்டேனோ किस बात के लिए पकड़ा गया है அதற்கு ஆசையாய் ஓடார். उसी के लिए आशा लगाते हुए दौड़ता. அந்த எந்த அட்ராக்ஷனும் இருக்கல. कोई भी मुझे खींचा नहीं. அந்த அட்ராக்ஷன் फिर सिर्फ इनाम की பிடிக்கணும், उसी को पकड़ना है. ஜெயிக்கணும், जय पाना है, பார்க்கணும், वो देखना है, அடையணும். वो पाना ही चाहिए. வேற ஒண்ணும் நினைவில் வரல. बाकी कुछ भी बातें विचार में नहीं आया. என் ஒவ்வொருவரையும் தேவன் பிடித்திருக்கிறார். यहाँ पर हर एक व्यक्ति को यीशु मसीह ने அந்த पकड़ा. காலையில் நீ அறிய வேண்டிய இரண்டாவது உண்மை. भोर के समय में तुम जानकारी होना எதற்காக பிடிக்கப்பட்டேன்? किस बात के लिए पकड़ा गया, எதற்காக பிடிக்கப்பட்டேன்? किस बात के लिए पकड़ा என்ன गया, பந்தய பொருள் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது? क्या निशान है कि इनाम रखा है मेरे सामने. இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா तुम्हें अगर जानकारी हो உலகத்துல இருக்கிற எந்த காரியம் உங்களை இழுக்காது. तो इस संसार की कोई भी वस्तु तुम्हें खींचेगा नहीं. ஒண்ணும் உங்களை இழுக்கப்படாது. कोई भी नहीं खींचेगा. மூன்றாவது ஆடு, तीसरी व्यक्ति, மூன்றாவது காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். तीसरी बात को कहना चाहता हूँ. என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். मेरे साथ आप எபிரேயர்களின் நிருபம் हिब्रू पुस्तक है 11வது அதிகாரம். 11 नंबर अध्याय. அங்க ஒரு பெண்ணை குறித்து எழுதியிருக்கிறது. वहां पर एक औरत पर भी लिखा है. 31வது वचனத்தை வாசித்து போகிறோம். 31 नंबर के वचन में लिखाया है. விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். विश्वासी से राहाब वेश्या आज्ञा न मानने वालों के साथ नष्ट नहीं हुई, इसलिए कि उसने भेदियों को कुशाल से रखा था. இவளை குறித்து யோசுவாவின் 2வது அதிகாரத்தில் முழுவதுமாய் போட்டிருக்கு. எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரமில்லை. ஆகையால கொஞ்சம் காரியங்களை எல்லாரும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக பேச விரும்புகிறேன். इस औरत के बारे में यहोशू पुस्तक 2 अध्याय में सब लिखाया है. सब कुछ बात करने के लिए अभी समय नहीं, लेकिन थोड़े बातों तक तुम्हें कहना चाहता हूँ. இவள் வீட்டுக்கு ஏராளமானவர் வந்து போற ஏனென்றால் இவர் ஒரு வேசி. इसके घर में अनेक लोग आते हैं क्योंकि ये तो एक वेश्या है. இந்த வேசியின் வீட்டுக்கு அநேகர் வரும்போது ஒரு நாள் திடீரென்று 2 பேர் வந்தார்கள்.
इस वेश्या के घर में अनेक लोग आते हैं, लेकिन एक दिन में 2 व्यक्ति आए थे। அவர்கள் தேவனுடைய மக்கள் என்று அறிந்து கொண்டாள். वे लोग परमेश्वर की आज्ञा मानने वाले थे। இவர்கள் தேவனுக்காக தேசத்தில் அலைந்து திரிகிறவர்கள் என்பதை அறிந்து கொண்டாள். ये तो परमेश्वर यहोवा के लिए देश में घूम रहा है। இந்த தேசத்தை அவர் கையிலே தேவன் கொடுக்க போகிறார் என்பதை அறிந்து கொண்டாள். और ये भी जानकारी थी कि इस देश को परमेश्वर ने उन लोगों के हाथ में दे दिया। இப்பொழுது அவளுக்கு முன்னதாக ஒரு பெரிய அட்ராக்ஷன். अभी इनके सामने एक ही खींच की बात है। இந்த வேவுக்காரரை நான் ராஜாவிடத்துல காட்டி கொடுத்தா எனக்கு முத்து மாலை கிடைக்கும். इस व्यक्ति को राजा के पास में दिखाऊंगी तो मुझे तो बहुत बड़ा इनाम मिलेगी। இப்பவும் ஒரு இனாம் தான். यहीं पर भी एक इनाम है। இவங்க நான் பிடிச்சு கொடுத்துட்டேன்னா अगर ये व्यक्ति को मैं पकड़ कर தேசத்தை காப்பாத்துறதுக்கு உதவி செய்தால் பெரிய இனாம் கொடுப்பார் ராஜா. देश को सुरक्षा करने के लिए मैंने सहायता की बोलकर राजा ने मुझे बहुत बड़ा इनाम देगा। ஆனா लेकिन இவங்களுக்கு உதவி செய்தா इन लोगों के लिए सहायता की है, என் குடும்பம் ரட்சிக்கப்படும். मेरा परिवार सहायता पाएगा, என்னுடைய குடும்பம் முழுவதும் உதார் பாயக मेरे पूरे परिवार उद्धार पा सकता है। எதை தெரிந்து கொள்கிறேன்? किस बातों को चुन लिया? எதை தெரிந்து கொள்கிறேன்? किस बातों को चुना? நல்லா கவனிங்க. ध्यान से सुनिए। Which is attracting you किस बातें तुम्हें खींचता है? to get something for you or for the redemption of your whole family? आपके लिए कुछ लाभ पाने के लिए चाहते हैं कि तुम्हारे पूरे परिवार के उद्धार को चाहते हैं। ஆண்டவரே என்னை பிடிச்சீங்க. परमेश्वर आप मुझे पकड़ लिया, எனக்கு தெரிஞ்சிச்சு எங்க ஓடணும்னு. मैं जानकर ही उनको कहां डाल रहा ஆனா है, இது போதாது ஆண்டவரே. लेकिन ये काफी नहीं है परमेश्वर। நீங்க வசனத்துல சொல்லிருக்கீங்க. वचन में आपने लिखा है கர்த்தராய் இயேசு கிறிஸ்து விசுவாசி. प्रभु यीशु मसीह को तुम्हें विश्वास करो, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. तब तुम और तुम्हें घर के वाले सब लोग उद्धार पाओगे। என்னுடைய வீட்டார் ரட்சிக்கப்படணும். मेरे पूरे घर वाले उद्धार पाना चाहिए, என்னுடைய கூட பிறந்தவர்கள் ரட்சிக்கப்படணும். मेरे सब भाई उद्धार पाना चाहिए, என்னுடைய தாய் தகப்பன் ரட்சிக்கப்படணும். मेरे माँ बाप ने उद्धार पाना चाहिए, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். मेरे बच्चों को उद्धार पाना என் चाहिए, சொந்தக்காரர்கள் रட்சிக்கப்படணும். मेरे सब रिश्तेदार हो उद्धार पाना என்னோட चाहिए, அழிவு வரப்போகுது. क्योंकि एक बहुत बड़ा नाश होने वाला है, ஒரு அழிவு வரப்போகுது. ये नाश होने वाला है, எல்லாரையும் அழிக்கிற ஒரு அழிவு வரப்போகுது. सब लोगों को नाश करने वाला नाश होने वाला है, பூமி அழிய போகுது. इस पृथ्वी नाश होने वाला ஒரு है, பெரிய அக்கினி மழை பெய்ய போகிறது. ये बहुत बड़ा आग का बारिश होने वाली है, பார்க்கிறது எல்லாம் எரிந்து சாம்பலாக जो போகுது. कुछ दिन को देखते हैं सब नाश होने वाली है, விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் தான் ரட்சிக்கப்பட போறாங்க. जो कोई विश्वास पाएगा वही उद्धार पाएगा। இது எனக்கு தெரிஞ்சிச்சு. मैं जानकर हूँ இப்ப நான் என்ன செய்யணும்? मैं क्या करना है, நான் என்ன செய்யணும்? मैं क्या करना है, எப்படியாவது என் குடும்பத்தார் ரட்சிக்கப்படுறதுக்கு, किसी भी हालत से मेरे परिवार उद्धार पाने के लिए, எப்படியாவது என் குடும்பத்தார் ரட்சிக்கப்படுறதுக்கு किसी भी हालत से मेरे परिवार उद्धार पाने के लिए நான் எதை தெரிந்து கொள்கிறேன்? मैं किस बात को चुना होगा, எது என்னை இழுக்கிறது? किस बातें मुझे खींचती है। என்னை கேட்கிற அருமையான தம்பி, मेरे भाइयों நன்றாய் கவனியுங்கள். ध्यान से सुनिए, உங்களுடைய எண்ணத்துல முதலாவது வர வேண்டிய ஒரு பெரிய காரியமாகும். आपके विचार में आने वाली एक बहुत बड़ा वस्तु यही है, நீ உன்னை மாத்திரம் குறித்து யோசித்தா உனக்கு ஒருவேளை பெரிய பரிசுகள் கிடைக்கலாம். तुम्हें अपने ही अगर सोच कर बैठेगा तो बहुत बड़ा इनाम तो मिल सकता நீ है, மாத்திரம் நினைத்து கொண்டிருப்பேன் பெரிய இனாம் உனக்கு வைத்திருக்கிறது போல தெரியலாம். तुम्हें अगर सोच कर बैठेगा तो बहुत बड़ा इनाम तो मिल सकती है, நான் ஆண்டவனை பார்த்து சொல்லுகிறேன், लेकिन परमेश्वर तुम्हें कहना चाहता है நீயும் तुम உன் வீட்டார், और तुम्हारे घर के, நீயும் तुम உன் வீட்டார், तुम्हारे घर वाले, நீயும் तुम உன் வீட்டார். तुम्हारे घर वाले। எனக்கு ஒரு சின்ன மகள் இருந்தாள். मेरी एक छोटी बेटी थी, 7 வயது. 7 साल की उम्र थी, அவளை நான் 2வது நாளிலே उनको मैंने जन्म होकर दूसरे दिन में நான் ஒரு குப்பை தொட்டியிலிருந்து அவளை எடுத்தேன். एक बाहर की एक छोटी जो खराब वस्तुओं की जो तोटी था उसी में से मैंने निकाला था, கூடாமே சிமை நிக்காலா. அவளை ஒரு குப்பை தொட்டியிலிருந்து நான் எடுத்தேன். அழகா இருந்ததால நாங்கள் வளர்த்தோம். एक सुंदर लड़की थी इसलिए हम लोग से लिया है। 7 வயதுல 7 साल में அவளுக்கு கேன்சர் வந்து விட்டது. उनके लिए कैंसर आ गया है, கேன்சர்ல அவளை என்னுடைய மடியில படுக்க வைத்திருந்தேன். कैंसर में मेरा गोद पर ऐसे बैठा दिया था। அவள் சொன்னாள், उन्होंने कहा டாடி என் பேரு ஆண்டவருடைய ஜீவ புஸ்தகத்துல எழுதி இருக்குது. डैडी मेरा नाम परमेश्वर के जीवन का पुस्तक में लिखाया है, எனக்கு ரொம்ப சந்தோஷமா मैं இருக்கு. बहुत खुश पाया है, தேவதூதரெல்லாம் நிக்கிறாங்க டாடி. परमेश्वर के दूत तो खड़ा है,
என்னுடைய மகனை நான் ஆண்டவரிடத்துல கொடுக்கிறதுக்கு நான் அஞ்சவில்லை. मेरा बेटी को मैं परमेश्वर के लिए समर्पण करने के लिए मैं तो डरा அவன் नहीं। மரிக்கிற நேரம் வரும்போது जब मरने के लिए समय आया था, நல்லா கவனிங்கள். ध्यान से सुनिए, கேன்சருடைய உச்ச கட்டத்துல இருக்கிறார். कैंसर तो अभी बहुत बढ़ गया है। இந்த நேரத்துல அவ மரிக்கிற நேரத்துக்கு முன்னால अभी यहाँ मरने से पहले அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு குறைய ஆரம்பிக்கும். उसके थोड़े थोड़े उनके बातें ऐसे कम हो गया। அவன் ஒரு பேரை சொன்னான், उस समय एक नाम कहा, ஆஸ்மா. आसमा। ஆஸ்மான்னு இன்னொரு பொண்ணு எங்க அநாதை இல்லத்துல வளர்ந்து கொண்டிருந்தா. आसमा के नाम की एक लड़की हमारे अनाथों के घर में एक और लड़की थी। அங்கே அவளுடைய பெஞ்சில உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைவா वहां पर उनके बेंच में खड़ा होने वाली थी। அவ சாகருக்கு முன்னால எடுத்த கடைசி பேர் ஆஸ்மா. वो मरने से पहले एक आखिरी में एक नाम दिखाया, बोला है कि आसमा। ராத்திரி 2 மணி, रात 2 बजे था। 2 மணிக்கு அந்த பிள்ளையை எடுத்து கொண்டு வந்தால ஒண்ணு எடுத்துனோம். 2 बजे उस लड़की को उनके सामने खड़ा किया है। அவளை பார்த்தா, उनको देखा है, அவளை பார்த்தா. उनको देखा। அதுக்கு பிறகு பேச முடியல, बात में बात करने नहीं होता था, பேச முடியல. बात नहीं हो रहा है। வெறும் பார்த்தா. அவளை பார்த்துட்டு ஆண்டோட போயிட்டா. देखने के बाद ऐसे ही मर गया है। எனக்கு ஒண்ணும் நடக்கல. मुझे तो समझ नहीं हो रहा है। ஒரு வாரம் கழிச்சு एक हफ्ते के बाद அந்த ஆஸ்மாவை கூப்பிட்டேன். मैं आसमा को बुलाया है। அவளுக்கு 8 வயசு. उनको 8 साल उम्र की लड़की। நான் அவளை பார்த்து கேட்டேன், उनको देखकर मैंने पूछा है, ஆஸ்மா ஒன்னதான் என்னுடைய மகள் பார்க்கணும்னு நினைச்சா, मेरी बेटी ने मरने से पहले तुम्हें ही देखना चाहती थी, உனக்கு எதுக்கு கூப்பிட்டான்னு விளங்கிச்சா? அவன் பேசலையே, உனக்கு விளங்கிச்சா? तुम समझ गया कि किस बात के लिए बुलाया है? 8 வயசு பிள்ளை சொன்னா எனக்கு விளங்கிச்சேன். 8 साल की लड़की ने कहा, मुझे समझ गया है। எனக்கு விளங்கல. என்ன எப்படி அவ கண்ணுல பேசுறது உனக்கு விளங்கிச்சா? मैं नहीं समझ रहा हूँ, वो आंखें से बात करती थी, तुम्हें कैसे समझ गया है? அந்த ஆஸ்மா ஒரு முஸ்லீம் பிள்ளை. आसमा ने एक मुसलमान लड़की थी, அவட்ட அவ சொல்லியிருக்கிறா, उससे उन्होंने कहा, நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு तुम यीशु मसीह को पाकर இயேசுவுக்கு ஊழியம் செய்யணும். यीशु मसीह के लिए सेवा करना चाहिए। இது அவ சொன்னத ये वो मेरे बेटी ने जो कहा, அவ பூரணமா ஏற்றுக்கொள்ளல. उस लड़की ने उस समय माना नहीं था। தன்னுடைய வகுப்புல அவ சொல்லியிருக்கா, उनके क्लास में पढ़ते समय இயேசுவுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும், तुम यीशु मसीह के लिए समर्पित करो, இயேசுவுக்காக ஊழியம் செய்யணும். यीशु मसीह के लिए सेवा करो। ஆஸ்மால ஏற்ற கணக்குல आसमा उस समय तो माना नहीं, ஆனா மரிக்கிறதுக்கு முன்னால लेकिन मरने से पहले என் கூட படிக்கிற பிள்ளை ஆண்டவருக்குள்ள வந்துடணும்னு சொல்லி அவளை கூப்பிட்டு பேச முடியல, வெறும் பார்த்தா அந்த பிள்ளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். लेकिन मरने से पहले मेरे साथ में पढ़ने वाली लड़की यीशु मसीह के पास जाना चाहिए करके उनको बुलाकर उसे सिर्फ देखा, वो यीशु मसीह को இன்னைக்கு पाया। ஆஸ்மா வாரணாசில காலேஜ்ல படிக்கிறா. आज आसमा वाराणसी में कॉलेज में पढ़ रही है। நாங்க தான் படிக்க வைக்கிறோம். हमें पढ़ाई करते हैं। நான் காலேஜுக்கு போகும்போது அவளை பார்த்து கேட்டேன், कॉलेज में जाने से पहले मैंने पूछा है, ஆஸ்மா நீ வேற இப்ப எங்க இடத்துல இருந்துட்டு நீ வேற பட்டணத்துக்கு போற, अभी तो हमारी जगह छोड़कर तुम दूसरी जगह पर जा रहे हो, எங்க ஸ்கூலை விட்டுட்டு நீ காலேஜுக்கு போற, हमारे स्कूल से तुम्हें अभी कॉलेज में जा रही हो, நீ எப்படி வாழ போற? तुम कैसे रहोगे? நான் கேட்டேன். मैंने पूछा था, அவ என்ன சொன்னா தெரியுமா? क्या कहा उसने? அங்கிள், हे अंकल, என் பிள்ளை பேர் ஆலிம். ஆலிம் சொன்னது எனக்கு மறக்கல. जैसे उस बेटी ने उस दिन कहा, मैं कभी नहीं बोला, நான் ஆண்டவருக்காக நிற்பேன், मैं यीशु मसीह के लिए खड़ा हूँ, ஆண்டவருக்காக நிற்பேன், यीशु मसीह के लिए खड़ा हूँ, ஆண்டவருக்காக நிற்பேன். यीशु मसीह के लिए खड़ा हूँ। என் மகனுக்கு 7 வயசு. मेरे बेटे की उस समय 7 साल थी, ஆனா சாகும்போது தன்னுடைய ஃப்ரெண்ட ஆண்டவருக்குள்ள வழி நடத்திட்டு போயிட்டான். लेकिन मरने से पहले भी अपने दोस्त को परमेश्वर के अंदर अगुवाई करके चला गया। உன்னுடைய குடும்பம் உன் மேல இருக்குது. तुम्हारे परिवार तुम्हारे पीछे है, உன்னுடைய குடும்பத்தினுடைய ரட்சிப்பு உன் கையில இருக்கு. तुम्हारे परिवार के उद्धार तुम्हारे हाथ में है। எது உன்னை எடுக்க போகிறது? किस बात ने तुम्हें खींचते हैं? உனக்காக வாழுறதுக்கு நீ ஒப்பு கொடுக்க போறாய். तुम्हारे खुद के लिए रहने के लिए समर्पण करोगे, எப்படியாயினும் என் குடும்பம் ஆண்டவர் அடிவிருக்குது. या किसी भी हालत से मेरे परिवार नाश से बचना चाहिए? நன்றாய் கவனியுங்கள், ध्यान से सुनिए, நன்றாய் கவனியுங்கள். ध्यान से सुनिए मेरे இன்னைக்கு भाई। அநேகர் நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கோம் போதும், आजकल तो अनेक लोग कहते हैं तो मैंने तो उद्धार पाया काफी நாங்க है, ஆண்டவரை பார்த்ததும் போதும், मैं परमेश्वर को देख लिया काफी है, என் குடும்பத்தார் எங்க போனாங்க, मेरे परिवार कहीं मिल जाने दे। வேண்டாம் नहीं, வேண்டாம். नहीं, எப்படியாவது என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், किसी भी हालत से मेरे परिवार उद्धार पाना चाहिए, உன் கூட பிறந்தவன் ரட்சிக்கப்படணும், तुम्हारे भाई उद्धार पाना चाहिए, உன் மாமா ரட்சிக்கப்படணும், तुम्हारे अंकल उद्धार पाना உன் चाहिए, அத்தை ரட்சிக்கப்படணும், तुम्हारे आंटी उद्धार पाना உன்னுடைய चाहिए, அப்பா ரட்சிக்கப்படணும். तुम्हारे माँ बाप उद्धार पाना चाहिए। இல்லன்னா அன்னைக்கு போய் கத்துவாங்க, நரகத்துல வந்து கத்துவாங்க, ஐயோ நீ சொல்லலையே கத்துவாங்க. नहीं तो अंतिम समय में नरक में लोग चिल्ला कर कहेंगे तुम क्यों नहीं बताए? இயேசுவின் நியாய தீர்ப்பு வரும்போது यीशु मसीह के न्याय के
समय आते நீ समय ஆண்டவருடைய பிள்ளையாக பரலோகத்துல இருக்கலாம். तो परमेश्वर के पुत्र बनकर स्वर्ग में रहेगा, ஆனா உன்னுடைய குடும்பத்தார் लेकिन तुम्हारे परिवार ஆண்டவர் அறியாம நரகத்துல கடந்து அழுதுகிட்டு இருந்து परमेश्वर के बिना जानकारी होकर नरक में रोएगा। ஐயோ हाय मेरे दास, இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு பிள்ளை தடுக்கலையே, तुम्हें यहाँ नहीं आने के लिए मेरा बच्चा ने क्यों नहीं बताया, என்னுடைய சகோதரன் தடுக்கலையே, मेरे बाप ने मुझे क्यों रुकावट नहीं किया। அங்க நீ போக முடியாது, उस समय नहीं जा सकते, நீ போக முடியாது. उस समय नहीं जा सकते। இன்னைக்கு என்ன செய்ய போற? लेकिन आज क्या करोगे, நீ என்ன செய்ய போற? क्या करोगे? எத்தனை தடவை வீட்டுக்கு ஃபோன் பண்ற? कितनी बार हमें घर को फोन करते हैं, எத்தனை தடவை உன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ற? कितनी बार हमारे रिश्तेदार से बात इसके बाद நீங்க ஒரு நாள் போனை கீழே வைக்காதீங்க, அவங்க ரட்சிக்கப்படலாம், நீ ரட்சிக்கப்படணும்னு சொல்லுங்க. एक दिन भी उधार अगर तुम नहीं पाए तो उधार पाओ बोलकर फोन को मत रखिए। நீங்க சொல்லுங்க அவங்ககிட்ட, तुम कहो நீங்க இயேசுவுக்கு வந்தாகணும், तुम यीशु मसीह के पास आना चाहिए, பாவத்துல இருந்து விடுதலை ஆகணும், पाप से छुटकारा पाना चाहिए, பாவ மன்னிப்பு வேணும், तुम्हारे पाप क्षमा होना चाहिए। சொல்லாம விட்டுறாதீங்க. तुम बिना बताना छोड़ना नहीं। ராகாப் ஒரு வேசிதான். यहाँ पर ये औरत एक राहाब ये वेश्या, ராஜா இடத்துல நிறைய கிடைக்குங்கிறது அவளுக்கு பெருசு. राजा के पास बहुत बड़ा इनाम मिलेगा वो काफी नहीं, என் குடும்பத்தார் அழிவிலிருந்து, लेकिन मेरा परिवार के लोग नाश से बचाना चाहिए, குடும்பத்தார் அழிவிலிருந்து தப்ப வேண்டும். मेरे परिवार के लोग उद्धार पाना चाहिए। அதுக்காக நான் எனக்கு இது இழுக்கல, அது இழுக்கு. इसलिए ये वस्तु मुझे खींचेगा नहीं, बस वही वस्तु मुझे खींचती है। கடைசியாக ஒரு மனிதனை காட்டி கொடுக்கிறேன். अंत में एक और व्यक्ति को मैं दिखाना चाहता हूँ। எபிரேயர் 11வது அதிகாரம். हिब्रू पुस्तक 11 नंबर अध्याय में இங்க ஒரு மனுஷன், அவனுடைய பேர் மோசா. यहाँ पर மோசே. एक व्यक्ति, उनका नाम मूसा है, அவனை குறித்து வேதம் சொல்லி के இருக்கிறது. बारे में वचन में लिखा है। நல்ல கவனிங்க, 24வது வசனத்தையும் 25வது 26வது வசனத்தையும் ध्यान से வாசிங்க. सुनिए, 24, 25, 26 नंबर वचन। நான் எல்லாவற்றையும் பேசவில்லை, मैं तो पूरे बातें नहीं करना चाहता ஆனா हूँ, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் காட்டி கொடுக்க போறேன். लेकिन एक बात को मैं दिखाना चाहता ஆனால் हूँ। 3 வசனங்களை 3 வாசிக்கலாம். वचन को पढ़ के देखेंगे। से ஆ. मूसा ने सयाना होकर जब सयाना हुआ मूसा फिरौन की बेटी का पुत्र कहलाने से हाँ। इनकार किया, इनकार किया, इसलिए कि इसलिए उसे पाप में थोड़े दिन के நல்ல கவனிங்க, हिंदी अनुवाद बहुत सुंदर है. इसलिए, why? इसलिए आखिरकार कि उसे पाप में थोड़े दिन की सुख भोगने से परमेश्वर के लोगों के साथ दुख भोगना अधिक उत्तम लगा। बस मूसा के सामने मूसे मुन्नதாக ரெண்டு காரியங்கள். मूसा के सामने 2 कार्यों खड़ा है। हिंदी ट्रांसलेशन ரொம்ப நல்லா இருக்கு. हिंदी ट्रांसलेशन में अच्छा से लिखा है। நான் பாவ சந்தோஷத்துல மற்றவங்களோட அனுபவிப்பதை தெரிந்து கொள்ள போகிறேனா, पाप के आनंद से अनेक लोगों के साथ जो पाना है उसी के चुनाव करूंगा कि அல்லது नहीं तो தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பது? परमेश्वर के लोगों के साथ दुख भोगना चाहता हूं। எது என்னை இழுக்குது? किस बात ने मुझे खींचती है? ஒரு பக்கம் பாவத்தின் சந்தோஷம் என்னை இழுக்குது, एक तरफ पाप की जो आनंद जो है वो मुझे खींचती है, ஃப்ரெண்ட்ஸோட கூட சந்தோஷமா உல்லாசமா இருக்கிறது இழுக்குது. दोस्तों के साथ ऐसे आनंद मनाना वस्तु वो मुझे खींचती है। இன்னொரு பக்கம் துன்பம் இழுக்குது. दूसरी बात दुख मुझे खींचती है। எதை நான் தெரிந்து கொள்வேன்? किस बातों को मैं चुनाव करूंगा? மனுஷ சுபாவம் சொல்லும் துன்பத்தை வேண்டாம், मनुष्य के स्वभाव कहता है कि दुख मत उठाओ, ஆனால் மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, लेकिन मूसा के बारे में यहाँ पर लिखा है துன்பத்தை தெரிந்து கொண்டான். वो दुख को ही चुन लिया है, ஏனென்றால் அவனை இழுக்கத்தக்கதான பலம் உள்ளதா இருந்தது. क्योंकि ये उनको खींचने तक सामर्थ्य था। ஏன் தெரியுமா? क्योंकि किया जाता है, ஏன் தெரியுமா? क्यों जानते हो? நல்ல கவனிங்க, ஏன் தெரியுமா? ध्यान से सुनिए क्यों? என் தேசம் ரட்சிக்கப்படும், आप उनके देश उद्धार पाना चाहिए, என் ஜனங்கள் ரட்சிக்கப்படும், उनके लोगों ने उद्धार पाना चाहिए, என்னுடைய 30 லட்சம் ஜனங்கள் ரட்சிக்கப்படும். उनके 30 लाख के लोग उद्धार पाना चाहिए। அதுக்காக इसलिए நான் துன்பத்தை தெரிந்து मैं கொள்வேன். दुख को ही उठाना चाहता हूँ। நான் இந்த செய்திக்கு பிறகு 3 விதமான கூட்டத்தாரை அழைக்க விரும்புகிறேன். इस संगति खत्म होने के बाद 3 टाइप का लोगों को मैं यहाँ बुलाना चाहता हूँ। முதலாவது, என் தந்தை பொருளை நான் இழந்து போகக்கூடாது என்பவர்களை அழைக்க விரும்புகிறேன். पहले मेरा निशाने की इनाम को नष्ट नहीं होना चाहिए करके लोग खाने वाले लोगों को बुलाना चाहता हूँ। இரண்டாவது, दूसरी बात,
இந்த குடும்பத்தை நான் இழந்து போக கூடாது என்று मेरे சொல்லுகிறேன். परिवार नष्ट नहीं होना चाहिए करके बोलने वालों को बुलाना चाहता हूं। மூன்றாவது, तीसरी बात, இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களை நான் அழைக்கிறேன். मेरा देश सुधार पाना चाहिए बोलकर समर्पण करने वालों को बुलाना चाहता हूं। எது உன்னை இழுக்கிறது? किस बातें तुम्हें की, எந்த காரியம் உன்னை இழுக்கிறது? किस बातें तुम्हें कीता है? இந்த காலை வேளையில தேவன் உன்னை ஒரு பெரிய நோக்கத்தோடு கொண்டு इस வந்திருக்கிறார். भोर के समय में परमेश्वर एक अच्छे समय में ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். एक बहुत बड़ा चाहता है परमेश्वर कि तुम्हारे कुछ काम के लिए। என்னை ஆண்டவர் அழைத்த காரியத்தை உங்களிலே சிலருக்கு தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன். मुझे परमेश्वर किस बात के लिए बुलाया है करके मैं आप लोगों के लिए बताना चाहता நான் हूँ। சென்னையில ஒரு நல்ல கம்பெனியில வேலை செய்து கொண்டிருந்தேன். मैं तो मद्रास में एक अच्छे कंपनी में काम कर रहा था। 1967 வருஷத்திலேயே ஏர் கண்டிஷன் ரூம்ல சென்னையில வேலை செய்து கொண்டிருந்தேன். 1967 में एयर कंडीशन के रूम में मद्रास में मैं काम कर रहा था। அன்றைக்கு என்னுடைய மேஜையில 3 போன்கள் இருந்தது. அன்றைக்கு இன்றைக்கு போன் எல்லாம் இருக்கு. அன்றைக்கு போனை பார்ப்பது அழகு. அன்றைக்கு 3 போன்கள் இருந்தது. उसी दिन फोन देखना बहुत मुश्किल है, लेकिन मेरा मेज में 3 फोन था। நல்ல சம்பளம், अच्छा बाहर मिला है, அம்மா அப்பாவுக்கு ஒரே பிள்ளை, माँ बाप के ही बेटा था, நன்றாக இருந்தேன். अच्छी तरह से रहा था। ஆண்டவர் ஒரு நாள் நான் ஜெபிக்கும் போது लेकिन जब एक दिन प्रार्थना करते समय பீகாரை காண்பித்தார். बिहार को दिखाया परमेश्वर। பீகாரை குறித்து நான் கேள்விப்பட்டிருந்தேன். बिहार के बारे में सुना है कभी, அங்க ஒண்ணும் இல்ல, वहां पर तक कुछ है ही नहीं, சட்டம் ஒழுங்கு இல்ல, वहां तो कानून भी नहीं, எலக்ட்ரிசிட்டி இல்ல, वहां तो बिजली भी नहीं, ரோடு இல்ல, वहां पर रोड भी नहीं, மிகுந்த ஏழைகள், बहुत गरीब लोग हैं, கொலை செய்யறவங்க, वहां तो घात करने वाला है, உயிரை துச்சமா நினைக்கிறவங்க, वो जीवन के बारे में कभी ஒரு सोचने वाला வசதி नहीं, இல்ல. कोई सहायता नहीं। இதான் நான் கேள்விப்பட்டிருந்தது. यही मैंने सुना था। ஆண்டவர் சொன்னாரு, परमेश्वर ने कहा நீ வந்தா நான் அந்த தேசத்தை ரட்சிப்பேன். तुम आओगे तो उस देश को उद्धार நீ करोगे, வந்தா அந்த தேசத்தை நான் ரட்சிப்பேன். अगर तुम आओगे तो उस देश को उद्धार करोगे। நான் சொன்னேன், இந்த வசதி எல்லாம் இருக்குது, मैंने कहा ये सब सहायता நல்ல मिलता है, வேலை இருக்குது, तो अच्छे नौकरी कर रहा, நல்ல சம்பளம் இருக்குது, अच्छे बाहर, நல்ல வசதி இருக்குது. अच्छे तरह से रहता हूँ मैं। ஆண்டவர் சொன்னாரு, परमेश्वर ने कहा நீ இல்லைன்னா எனக்கு யாரும் இல்லை. तुम अगर तुम नहीं हो तो मुझे कोई नहीं है। நான் பீகாருக்கு போனதுனால நடந்த ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். मैं एक बात कहना चाहता हूँ, मैं जब बिहार जब मैंने गया था इसलिए कुछ बात हुआ उस बारे में। பல லட்சங்கள் ஆண்டவர்கிட்ட வருவதற்கு உதவி செய்திருக்கிறார். अनेक लाख लोग इस मसीह के पास आया है। நான் ஒரு காரியத்தை लेकिन காணவில்லை. एक बात कहना चाहता हूँ, பகதூர் வேற அறிவு, यहाँ पर बहादुर है पीछे பகதூர் come थोड़ा come. थोड़ा आगे। இந்த வாலிபனை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். इस जवानी को आप लोग यहाँ पर देख रहे हैं। இவன் முந்தா நாள் என்னை பார்த்து சொன்னான், परसों मुझे देखकर उन्होंने कहा, அங்கிள் நீங்க மட்டும் பீகார் வராம இருந்தா எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? अंकल अगर आप बिहार पर नहीं आए तो हमारे हालत क्या होगा पता है? எனக்கு ஒரு ஹிந்தி வார்த்தை தெரியாது, उस समय मुझे तो एक हिंदी शब्द भी नहीं पता है, ஒரு ஹிந்தி வார்த்தை தெரியாது, एक हिंदी शब्द भी नहीं जानता। பீகார் எங்க இருக்குன்னு தெரியாது, बिहार कहाँ पर है वो भी नहीं எனக்கு पता है। சொந்தக்காரங்க இல்ல, कोई रिश्तेदार नहीं है। எங்க அம்மா அப்பா எல்லாம் 3000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்காங்க. मेरे माँ बाप तो 3000 किलोमीटर के अंदर है और दूर में है। இந்த ஜவானை பார்த்து முந்தா நாள் சொன்னது, लेकिन ये जवान लड़का मुझसे कहा, நீங்க மட்டும் பீகார் வரணும், நம்ம அதெல்லாம் எங்கேயோ அழிஞ்சு போயிருக்கோம். अगर आप बिहार पर नहीं आएगा तो हम लोग तो कभी नाश हो जाता, என் குடும்பம் அழிஞ்சிருக்கும், मेरे परिवार नाश हो जाता, என் வாழ்க்கை அழிஞ்சிருக்கும். मेरी जिंदगी खराब हो जाता था। அவன் என்னுடைய காலை பிடிச்சு கொண்டே சொன்னான், उन्होंने मेरे पाँव पकड़ के कहा, நீங்க வந்ததுனால, आप आया इसलिए, நீங்க வந்ததுனால आप बिहार में आया நான் इसलिए, இன்னைக்கு ஒரு மனுஷனா இருக்கிறேன். आज एक நல்ல நிலைமை. व्यक्ति बनकर मैं खड़ा हूँ, मेरा परिवार भी अच्छे हालत में खड़ा है। இவனுக்கு எனக்கு எந்த ரத்த உறவு கிடையாது. इनके बीच में मैं क्या लहू का बंधन है, நான் ஒரு நாள் துன்பத்தை தெரிந்து கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை. लेकिन एक दिन में दुख उठाने के लिए, दुख को चुनाव करने के लिए परमेश्वर என் வசதிகளை விட்டுட்டு துக்கத்தை எடுப்பதற்கு எனக்கு உதவி செய்தார். मेरा अच्छी जिंदगी को छोड़कर दुख उठाने के लिए परमेश्वर दया किया। இன்றைக்கு பல லட்சங்கள் இவனை போல பல லட்சங்களை ஆண்டவர்கள் கொண்டு आज इस लड़का के जैसा अनेक हजार लोगों को परमेश्वर बना दिया। எது உன்னை எடுக்கிறது? किस बातें तुम्हें खींचता है, எது உன்னை எடுக்கிறது? किस बातें तुम्हें खींचता है? தேவனை அறியாத கோடி கோடி மக்கள் உன்னை இழுக்கிறார்களோ, जितने करोड़ लोग जिन्होंने यीशु मसीह को नहीं पाया है वो खींचता है क्या? அல்லது உன்னுடைய சுகமும் சுகவாழ்வும் உன்னை இழுக்கிறது? या तुम्हारे खुद की बातें, तुम्हारे अच्छी तरह से रहना
वो बातें लिखते हैं। ஒரே ஒரு பாட்டியம்மாவுடைய காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். एक बुढ़ी माँ के बारे में बता करके मैं खत्म करना चाहता हूँ। சமீபத்திலே நான் ஒரு 76 வயதுடைய ஒரு வயதான போன ஒரு தாயை சந்தித்தேன். समीप में एक 76 उम्र की एक बुढ़ी माँ को मैंने मिला है। அவர் கையில் ஒரு பெரிய பணம் இருந்தது. उनके हाथ में थोड़ा पैसा भी था। அதை என் கையில் கொடுத்து मेरे हाथ में देकर कहे, அவர் சொன்னார்கள், उन्होंने कहा, தம்பி भाई எனக்கு சுகம் இல்லை, मैं तो अच्छा, எனக்கு சுகம் இல்லை, சுஸ்தம் இல்லை. मैं तो सुस्त नहीं है, ஆனா लेकिन ஆண்டவர் என்கிட்ட கணக்கு கேட்பார். परमेश्वर मुझ पर तो நான் साथ लेगा। ஆண்டவர் 5 வருஷத்துக்கு முன்னால ஏற்றுக்கொண்டேன். 5 साल पहले मैंने यीशु मसीह को पा लिया। இப்ப நான் எங்கேயும் போய் யாருக்கும் சொல்றதுக்கு अभी तो எனக்கு कहीं भी जाकर किसी के बारे में बता नहीं कर सकता। நான் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணேன். मसीह से मैंने प्रार्थना किया, நான் எப்படியாவது கொஞ்சம் பேர் ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும்னு. कुछ लोगों को भी कम से कम यीशु मसीह के पास लाना चाहता हूँ। அப்போ ஆண்டவர் உன் முகத்தை காட்டினார். उस समय परमेश्वर ने आपके चेहरा को दिखाया है। நான் அவளை அதுக்கு முன்னால பார்த்தது இல்ல. उससे पहले मैंने कभी नहीं देखा। டிவில இங்க பார்த்துட்டாங்க. टीवी में मुझे कहीं देखा है, உன் முகத்தை காட்டினாங்க. आपके चेहरा को दिखाया है। நான் இந்த மனுஷனுக்காக என்ன செய்யணும் ஆண்டவரே? मैं इस आदमी के लिए क्या करना चाहता நான் हूँ? ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. मैं प्रार्थना करूंगी। ஆண்டவர் சொன்னார், ஜெபம் பண்றதா எல்லாரும் செய்வாங்க. परमेश्वर ने कहा प्रार्थना तो सब लोग करते हैं। நீ அந்த மனுஷனோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்வாயான்னு கேட்டார். तुम उस व्यक्ति के जैसा दुख उठाने के लिए चुनाव करोगे? நான் சொன்னேன், எனக்கு வயசாயிடுச்சு, मैंने कही कि तो मैं तो बूढ़ी हो गई, எனக்கு பலம் இல்ல. तो बल नहीं है अभी। ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல. परमेश्वर तो कुछ नहीं कहा। ஆனா உட்கார்ந்து நான் யோசித்தேன், बैठकर मैंने सोची, இனிமே और நான் 3 நேரம் சாப்பிட மாட்டேன். 1 நேரம் சாப்பிட்டுட்டு 2 நேரம் சாப்பிடுற காசை சேர்த்து நான் அந்த மனுஷன் கொடுப்பேன். तो आज से लेकर 3 बार नहीं खाऊंगी, 1 बार खाऊंगी, 2 बार खाने के जो पैसा है वो जमा करके उस आदमी के पास दे दूंगी। 3 வருஷமா நான் சேர்த்து வச்சிருக்கேன். ऐसे 3 साल से मैंने जमा की है। அதை கொண்டு வந்து கொடுக்குறேன்ப்பா. वो लेकर मैं आपके हाथ में दे रहा हूँ। பலன் இல்ல, मुझ पर तो बल नहीं है, நான் சீக்கிரமா செத்து போவேன். तुम जल्दी से मर जाओगी। இந்த காசை வச்சு கொஞ்சம் लेकिन इस வேற யாராவது पैसा இயேசு இடத்துல கொண்டு इस வந்து पैसा को लेकर किसी को भी यीशु मसीह के पास अगर लाओगे, இந்த வயசை வச்சு கொஞ்சம் பேருக்கு யாரும் ஆண்டவர் சொல்லிடு. इस पैसा को लेकर और कुछ लोगों के लिए मसीह के बारे में बता दे। நான் சொன்னேன், அம்மா அம்மா அப்படி செய்யாதீங்க, मैंने कहा मां नहीं मत करो, நல்லா சாப்பிடுங்க, எனக்கா ஜெபம் பண்ணுங்க. अच्छी तरह से खाओ और मेरे लिए प्रार्थना करो। அவங்க சொன்னாங்க, उन्होंने कहा எனக்கு ஆஸ்மா வியாதி இருக்கு, तो मुझे आस्मा की बीमारी है, எனக்கு சீக்கிரம் ஆண்டவர்ட்ட போறதா எனக்கு நல்லது. मैं जल्दी से परमेश्वर के पास पहुंचना चाहती हूँ। என்ன குறித்து நீ கவலைப்படாத. मुझे बारे में ध्यान मत करें। நான் பரலோகத்துல போகும்போது मैं स्वर्ग में जब पहुंचूंगी, நிறைய பேர் என்னை வரவேற்பாங்க. अनेक लोग मुझे स्वागत என்னை करेंगे, வரவேற்கணும். अनेक लोग मुझे स्वागत நீங்க करेंगे। பணம் கொடுத்தீங்க, நான் பரலோகத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லணும். मैं पैसा यहाँ देकर मैं स्वर्ग में आ गया बोल के सब लोग मुझे இயேசு அறியாத இன்னொன்னு சொல்லணும். जिन लोगों ने यीशु मसीह के बारे में जानकारी नहीं वे लोग करना चाहिए। அப்படியே பணத்தை கையில திணிச்சிட்டு ஓடிட்டாங்க. ऐसे पैसों को मेरे हाथ में देखकर चला गया है, அவங்க பேர் எனக்கு தெரியாது, नाम भी नहीं बताया, அவங்க அட்ரஸ் எனக்கு தெரியாது. एड्रेस भी नहीं बताया है, அந்த பணத்தை நான் கையில வச்சு பார்த்தேன். लेकिन उस पैसा को मैंने हाथ में उठाकर देखा है। ஒரு வயதான பெண் एक बूढ़ी माँ थी, ஒரு கொஞ்ச பேர் ஆண்டவருக்குள்ள வழி நடத்துனதற்காக थोड़े लोगों को मसीह के पास अगुवाई करने के लिए, துன்பத்தை தெரிந்து கொண்டு दुख उठाने के लिए चुना लिया है। இங்க கொஞ்ச பேர் அப்படியே ஆண்டவர் அழைக்கிறார். यहाँ पर बैठे हुए कुछ लोगों को परमेश्वर எல்லாமே அந்த மாதிரி அழைக்கல. सब लोगों को नहीं बुलाता है, எல்லாரும் இந்த ஆண்டவரை அறியாதவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு எதையாயும் செய்ய முடியும். लेकिन जिन्होंने परमेश्वर को नहीं जानकारी है उन लोग उद्धार करने के लिए, उद्धार पाने के लिए कुछ करना நான் चाहिए। உங்கள் மத்தியில ஒரு உயிருள்ள சாட்சி. मैं आपके सामने एक जीवन का गवाही हूँ। அங்க ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு முன்னாடி காரணம், मैं आपके सामने एक जवान लड़का को खड़ा किया इसलिए அவன் உங்க ஹிந்தியில வந்து வர்ஷிப் நடத்துறத நீங்க கேட்டிருக்கீங்க. वो आपके मंडली में हमारे हिंदी चर्च में आकर वर्शिप करता है। ஆண்டவர் ஒன்ன உபயோகப்படுத்த முடியும், परमेश्वर आपको भी लेकर काम कर ஒன்ன सकते हैं, உபயோகப்படுத்த முடியும். आपको भी लेकर काम कर सकते हैं, ஆனா எது இழுக்கிறதுங்கிறத பொறுத்து தான். लेकिन किस बात पे तुम्हें खींचना है, எது உன்னை இழுக்கிறது, किस बात पे तुम्हें खींचना है, எது உன்னை இழுக்கிறது, किस बात पे तुम्हें खींचना है, எது உன்னை இழுக்கிறது. किस बात पे तुम्हें खींचना है। எல்லாம் கண்களை மூடலாம், सब आंखें बंद कर रही है, யாரும் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கக்கூடாது. कोई भी इधर उधर मत देखिए, सब आंखें எல்லாம் बंद கண்களை மூடுங்க. सब आंखें बंद कर रही है। நான் முதல் கேள்வி கேட்க விரும்புறேன். पहला सवाल मैं आपके सामने, ஐயா भाइयों எனக்கு ஒண்ணு தெரியணும்,
मुझे एक बात जानकारी होना चाहिए, நான் ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். मैं जीवन पाना चाहिए, அந்த ஜீவன் வழியில் ஜீவ வழியில நடக்கணும். उस जीवन के मार्ग पे चलना चाहिए। இதுவரைக்கும் எனக்கு அது தெரியாம இன்னைக்கு தெரிஞ்சிச்சு. आज तक तो वो जानकारी नहीं, लेकिन जानकारी हो गया। அந்த ஜீவன் தருகிற இயேசுவோடு நடக்கணும். उस जीवन जो देता है यीशु मसीह के पास चलना चाहता हूँ। நான் அவரை பிடிக்கிறது இல்ல, அவர் என்னை பிடிக்கணும். मैं नहीं, वो मुझे पकड़ना चाहिए। அதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றேன். उसी के लिए मैं समर्पण कर रहा हूँ बोलने वालों। உங்க வலது கையை தூக்கி காட்டுங்க. आपके दाहिने हाथ उठा दे। உங்களுக்கு தான் நான் ஜெபிக்கிறேன். आपके लिए प्रार्थना करना चाहता हूँ। ஏராளமானவர் கைகள் एक நேரம் लोगों के हाथ उठा लिया है। ஆண்டவரோடு நடப்பதற்கு சம்பந்தப்பட்டிருக்கிறார். यीशु मसीह के साथ चलने के लिए बांध लिया है। உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். आप लोगों को परमेश्वर கையை आशीष கீழே போட்டுருங்க. हाथ नीचे करें। இப்பொழுது நான் ஒரு காரியம் சொல்ல வரேன். अभी एक और बात करना चाहता हूँ। ரெண்டாவது, எப்படியா என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். किसी भी हालत से मेरे परिवार उद्धार पाना चाहिए। நான் அதுக்கு என்னால முடிஞ்சது इसके செய்வேன். लिए मैं क्या करूँ? என்னுடைய நண்பர்கள் ரட்சிக்கப்படணும். मेरे दोस्त उद्धार पाना चाहिए, என்னுடைய குடும்பத்தார் मेरे ரட்சிக்கப்படணும். परिवार के लोग उद्धार पाना அதுக்கு चाहिए। நான் எதையாயிலும் செய்வேன். उसी के लिए मैं कुछ भी करना चाहता எனக்கு हूँ। நீங்க ஜெபம் பண்ணுங்க. मेरे लिए प्रार्थना करो। அப்படி பண்றோம், அப்படி சொல்லுகிறவர்கள் கையை உயர்த்தி ऐसे காமிச்சு. बोलने वाला हाथ उठा दे, आपके लिए प्रार्थना करना चाहता हूँ। ஏராளமானவர்கள் கரங்கள் மேல बहुत போடுறாங்க. लोगों के हाथ उठा लिया है, கையை கீழே போட்டுக்கொள்ளுங்க. हाथ नीचे कर। இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். अभी एक सवाल पूछना चाहता हूँ। ஐயா, भाइयों, நான் துன்பப்பட்டால் मैं दुख भी चाहे दुख भी उठा कर, இதுவரை கிறிஸ்துவை அறியாதவர்கள், आज तक मसीह को जो जानकारी नहीं है, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தூரமா இருக்கிறவங்க, परमेश्वर के राज्य से दूर के लोग, எப்படியாவது ஆண்டவரை புரிஞ்சு கொள்றது. किसी भी हालत से परमेश्वर पर जानकारी होने के लिए, நான் துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, चाहे मैं दुख भी उठा है, இந்த இயேசுவை காண்பிப்பதற்கு ஆண்டவருடைய यीशु நாமத்தில் मसीह को दिखाने के लिए मैं चाहता हूँ। அப்படி சொல்கிறவர்கள் கையை ऐसे बोलने वाला अपने हाथ उठा दे। இந்த மூன்று காரியங்களுக்காக கை வைத்தவர்கள் அப்படி எழுந்து इस நிற்கலாம். तीन बात के लिए जिन्होंने हाथ उठाया ऐसे खड़ा हो जाए। நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கலாம், எந்த जहाँ खड़ा हो गया वहीं पर खड़ा हो। தேவனோடு கூட பேசி இருக்கிறார். परमेश्वर आपके साथ बात की। தேவனோடு கூட பேசி परमेश्वर आपके साथ बात की। தேவனோடு கூட பேசி இருக்கிறார். परमेश्वर आपके साथ बात की। தேவனோடு கூட பேசி परमेश्वर இருக்கிறார். आपके साथ बात की। நீ சாதாரண வாழ்க்கை வாழ போவதில்லை. साधारण जिंदगी नहीं तुम्हारी। உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்க போகிறது. तुम्हारी जिंदगी में एक निशानी है। உன்னுடைய வார்த்தைகளிலே ஒரு நோக்கம் இருக்க போகிறது. तुम्हारे शब्द में एक निशानी है। உன்னுடைய செய்கைகளிலே ஒரு நோக்கம் இருக்க तुम्हारे போகிறது. चाल चलन में एक निशानी है। ஆண்டவர் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதை பாருங்கள். परमेश्वर तुम्हें घेर रखा है। ஆண்டவர் உன்னை தன்னுடைய அன்பினால் சூழ்ந்து கொண்டிருக்கிறதை परमेश्वर अपने பாருங்கள். प्रेम से घेर रखा है। உன்னுடைய கைகளை உறுதியாய் பிடிக்கிறதை பாருங்கள். तुम्हारे हाथ को दृढ़ता से पकड़ लिया। நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிறதற்கு அவர் வைத்திருக்கிறதை इस பாருங்கள். मार्ग में चलना होगा, उस मार्ग में चलने के लिए आया। உன்னை வெற்றி பெறுவதற்கு நேராக நடத்துகிறதை பாருங்கள். सही पाने के लिए तुम्हें अगुवाई करने के लिए देख रहा हूँ। நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவதற்கு உன்னை நடத்துகிறதை பார்க்கிறேன். वो पाने के लिए दौड़ने के लिए तुम्हें तो अगुवाई करने के लिए देख रहा உனக்கு हूँ। உணவாக இருக்க இனம் உனக்கே உரியது. वो तुम्हारे सामने परमेश्वर होगा। உனக்கே உரியது. वो तुम्हारे सामने होगा। அந்த இனம் உனக்கே உரியது. वो इनाम तुम्हारे लिए ही है। உனக்கே உரியது. वो तुम्हारे लिए ही है। உன்னை கொண்டு वो तुम्हें लेकर, நண்பர்களை, वो तुम्हारे दोस्तों, குடும்பங்களை, तुम्हारे परिवार, உன்னை கொண்டு वो तुम्हें लेकर, அறியாதவர்களை, वो जिन लोगों ने जानकारी नहीं, அறியாதவர்களை जिन्होंने जानकारी नहीं, ஆண்டவர் பிடிப்பதற்கு உன்னை நிரப்புவதை பார்க்கிறேன். करने के लिए तुम्हें भाग உன்னை लिया। நிரப்புவதை பார்க்கிறேன். वो तुम्हें मारने वाला உன்னை परमेश्वर, நிரப்புவதை பார்க்கிறேன். वो तुम्हें मारने वाला परमेश्वर। ரெண்டு கரங்களை உயர்த்தி दोनों हाथ को उठा के, ஆண்டவரே, हे परमेश्वर, நான் உமக்கு சொந்தம். मैं आपकी खुद हो। என்னை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. लेकर काम कर, வாயை திறந்து சொல்லுங்க. लेकर बोलो मेरे भाई, मुझे इस्तेमाल कर. मुझे सवाल है, मुझे इस्तेमाल कर. ये नहीं हो गया, मुझे इस्तेमाल कर प्रभु. ये नहीं हो गया, बस ये सब नहीं। कोई बोलने पाए. ये सब लोग बोले, सब कोई बोले. अल्लाह रसूल के, என்னை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. मुझे सवाल है परमेश्वर, அநேகருடைய ரட்சிப்புக்கு என்னை உபயோகப்படுத்துங்க. कई लोगों के उद्धार के लिए मुझे என் குடும்பத்தின் ரட்சிப்புக்கு என்னை உபயோகப்படுத்துங்க. परिवार के उद्धार के लिए उपयोग करें। உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். आपके लिए प्रार्थना करनी चाहिए। அதற்கு ஒரு நிமிடம் அமைதியா एक मिनट, ஆண்டவரின் கையை பிடித்திருக்கிறார். परमेश्वर मेरे हाथों को पकड़ा, ஆண்டவரின் கையை பிடித்திருக்கிறார். परमेश्वर मेरे हाथों को पकड़ा, ஆகையால் நான் கவலைப்பட போவதில்லை. इसलिए मैं चिंता नहीं करता, ஆகையால் நான் தடுமாற போவதில்லை. इसलिए मैं अभी गिड़गिड़ाता नहीं, என்னுடைய வழியிலே நான் நடப்பேன். मेरे मार्ग में चलूंगा।
நான் அந்த பாடலை மறுபடியும் பாட போகிறேன். इस गीत को मैं फिर गाना चाहता हूँ. खरीदा तूने अपने रक्त से, खरीदा तूने अपने रक्त से, काम में आऊं तेरे लिए. खरीदा तूने अपने रक्त से, काम में आऊं तेरे लिए. खरीदा तूने अपने रक्त से, काम में आऊं तेरे लिए. साधता हूँ कि मैं काम में आऊं, जीवित हूँ मैं तेरे लिए. साधता हूँ कि मैं काम में आऊं, जीवित हूँ मैं तेरे लिए. सब ताली बजा के हालेलुया 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 நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். समर्पण करने वालों के लिए प्रार्थना करने के लिए. நம்மதில பாஸ்டர் ஜார்ஜ் வந்து உங்கள் ஜெபத்திலே ஆண்டவருடைய கரத்தை, ஆண்டவர் உங்களை பிடித்திருக்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக पास्टर जॉर्ज पास्टर जी ने आकर परमेश्वर आप लोगों को किस बात के लिए पकड़ रहा है उस அதை நிறைவேற்றுகிற பலத்தினால இணைகட்டும்படியாக उस पूरे करने के बल से बढ़ने के लिए ஜெபிக்கும்படியாக प्रार्थना करने के लिए मांगता हूँ. प्रार्थना करें. நாம் ஜெபிக்கலாம். ஆமென். எல்லாரும் ஒரு விசை கூட கண்களை மூடி आगे बंद करके ஆமென். நம்மோடு கூட பேசின தேவன் हमारे साथ बात की है. நம்ம எதற்காக பிடிக்கப்பட்டனோ किस बात के लिए पकड़ा गया அந்த है பந்தய பொருளுக்காக उस निशाने के நான் देख இலக்கை நோக்கி ஓடுவேன் என்று சொன்னார். हमें उस नाम को देखकर मैं दौड़ूंगा. ஆமென். இந்த உலக காரியம் அல்ல, इस संसार की बातें नहीं, இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் इस அல்ல. संसार के आशीषों में ஆமென். பந்தய பொருளை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ये नाम परमेश्वर मेरे लिए रखाया है. இயேசுவை நோக்கி, उस यीशु मसीह को அந்த देख, பந்தய பொருளை நோக்கி उस इनाम को देख நான் ஓடுவேன் என்று சொல்ல मैं दौड़ूंगा बोल के அவன் ஒரு விசை வாய்கள் எல்லாரும் சொல்வார்கள். मुंह खोलकर कहेंगे, எல்லாரும் வாய்கள் सब मुंह खोलकर कहेंगे, ஆண்டவரை பார்த்து சொல்லுவார். परमेश्वर को देख के बोलेंगे, எல்லாரும் ஆண்டவரே सब मुंह खोलकर அந்த कहेंगे, பந்தய परमेश्वर பொருளுக்காகவே ஓடுவேன். उस निशाने के इनाम को देख ஆண்டவரே, के என்னை बोलेंगे, கரம் பிடித்த தேவன் मुझे जिसने पकड़ा परमेश्वर நிச்சயமாய் அந்த பந்தய பொருளுக்கு निश्चित से उस इनाम के द्वारा अगुवाई நீ करेगा, நிச்சயமாய் என்னை நடத்தும். निश्चित से मुझे अगुवाई करेगा. ஆண்டவரே, என்னை நடத்த வல்லவர். परमेश्वर मुझे अगुवाई करने के लिए सामर्थ्य है. ஆண்டவரே, இந்த நேரத்துடைய அபிஷேக इस கிருபையினால் समय में आपके आश्चर्य दया ஆண்டவரே, के लिए இந்த धन्यवाद. பாதையில் நடத்தக்கூடிய வல்லமை आपके मार्ग में जो अगुवाई का सामर्थ्य और फल இந்த நேரத்தில் கொடுக்கிறவை इस காண समय देने के लिए धन्यवाद. எல்லாரும் கரங்களை தட்டி सब தேவனை ताली துதிக்கிறோம். बजाकर प्रभु के धन्यवाद करें. सब ताली बजाकर ओ शाबाश करें. पवित्र आत्मा के साथ, அபிஷேக வல்லமை पवित्र आत्मा के साथ, பிள்ளைகளை हरे मंदिर को खोले.
குடும்பத்தை ஏற்றுக்கொள்ள நான் उसके தயாராக लिए இருக்கிறேன். तुमको भी उठाने के लिए ஒரு तैयार हो குடும்பத்தை தெரிந்து கொள்ள ஆயத்தமாக तुमको இருக்கிறேன். सुनने के लिए मैं तैयार எந்த हूँ பாடுகளானாலும் किसी भी कष्ट हो எந்த பிரச்சனைகளானாலும் उदास हो என் தேசம் ரட்சிக்கப்பட मेरा देश उदार होना चाहिए என்னை அர்ப்பணிக்கிறேன். मुझे समर्पण என்னை करो ஒப்புக் கொடுக்கிறேன். समर्पण करो என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா தேவனை துதிக்கலாம். ஹalleluya. நன்றி அப்பா. என் தேவா தேசம் ரட்சிக்கப்பட என் தேசம் ரட்சிக்கப்பட நன்றி இயேசுவே. அர்ப்பணித்தவர்களாக समर्पण करें இந்த நாளில் நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாக आज भी समर्पण करें ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். परमेश्वर में अपने आप को இந்த समर्पण கடைசி நாட்களில் இருக்கிற நாங்கள் के समय में रहते हुए हम लोग हैं இந்த தயவுள்ள கரங்களில் எங்களை ஒப்புக் आपके கொடுக்கிறேன். दया के हाथ में समर्पण நீர் பிடித்திருக்கிறேன். आप हमें पकड़ लिया है ஆண்டவரே, தந்தை பொருளை நோக்கி ஓட हमें इशारे के नाम को நெருப்பை நோக்கி ஓட என்னை அழைத்திருக்கிறேன். नाम को देकर लौटने के लिए मुझे बुलाया ஒப்புவிக்கிறேன். हमें समर्पण करा ஆசீர்வதிங்க. आशीष दे நான் செபிக்கலாம். प्रार्थना करेंगे பரலோகத்தின் நல்ல பிதாவே, स्वर्गीय पिता परमेश्वर ஆண்டவரே, இந்த காலை பொழுதுல इस वक्त के समय के लिए धन्यवाद நீர் எங்களை கரம் பிடித்த தயவுக்காக इस समय நன்றி. में आप हमारे हाथ पकड़ के குமாரன் உடையவன் ஜீவன் உடையவன் जो मसीह को पाया है वो जीवन है ஜீவன் எங்கள் உள்ளத்திலே தந்தீர். जीवन हमारे हृदय में दिया அந்த है இலக்கை நோக்கி ஓட ஆயத்தப்படுத்தினேன். उस निशाने को देखकर दौड़ने के लिए நான் மாத்திரமல்ல ஆண்டவரே, सिर्फ मैं नहीं परमेश्वर குடும்பமும் मेरे पूरे परिवार என்னுடைய தேசம் मेरे पूरे देश இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். सुधार को पाना चाहिए அதற்காக ஒப்புவித்து उसी के लिए समर्पण ஆண்டவரே, அத்தனை பிள்ளைகளையும் हर ஆசீர்வதிக்கிறேன். एक व्यक्ति को आशीष दे परमेश्वर ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் हर एक ஆசீர்வதிக்கிறார். जमाने को आशीष दे ஒவ்வொரு குடும்பங்களை हर एक ஆசீர்வதிக்கிறார். परिवार को आशीष दे परमेश्वर ஒவ்வொரு சிறுவீர் முதல் பெரியவர் வரை யாவரையும் वो ஆசீர்வதிக்கிறார். सब लोगों को आशीष करे परमेश्वर தயவுள்ள கரங்களை हाथ में ஒப்புக்கொடுக்கிறேன். समर्पण करा இயேசுவின் நாமத்தில் यीशु मसीह के नाम பிதாவே, से ஆமென். என் ஆத்துமா